உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் கேட்கிறவர்கள் கேட்கிறார்கள், கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், மாற்றுகிறவர்கள் தங்களை அவருக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். மாற்ற முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது. மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் விரும்பாதவர்கள் என்றுதான் பகுதிகள் உண்டு. மாற்ற முடியாது என்ற வார்த்தை கிடையாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? மாற்ற முடியாது என்ற வார்த்தை கிடையாது. மாற்ற விரும்புகிறோமா விரும்பவில்லையா என்பதுதான் வார்த்தை. இந்த நாளிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ஆராதனையின் நேரத்திலே கொடுத்த அந்த டிரெக்ஷன், திசை திருப்பப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். சத்தியம் இதுதான் என்று நமக்கு தெரியும். கனம் கனவீனம் என்ற இரண்டு வார்த்தைகளையும் நாம் இந்த பகுதியில் அறிந்து கொண்டோம். ஒன்று உபயோகப்படுத்தப்படுவது, இல்லை என்றால் உபயோகம் இல்லாமல் இருப்பது. உங்களுடைய கண்களின் மேலே இருக்கட்டும், கவனம் திரும்ப வேண்டாம். இந்த நாளிலே நீங்கள் எத்தனை பேர் மாற்றப்பட போகிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? ஏனென்றால் மாற்றம் அவசியம். இருக்கிறபடியே இருப்பது அவசியம் இல்லாமல் போகும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்ப்பது வருவது அவசியம். இதை புரிய வைப்பதே ஆண்டவருடைய வசனம். தேவன் எடுத்து காட்டுகிறார் வித்தியாசத்தை. இன்று அவருடைய பணியிலே இருக்கிற எங்களுடைய வேலை இந்த வித்தியாசத்தை காட்டுகிற வேலை. கனத்திற்கும் கனவீனத்திற்கும் உரிய வித்தியாசத்தை காட்டுகிற வேலை ஒரு ஆசாரியனுக்கு உரியது. பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும், தீட்டானதற்கும் பரிசுத்தத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை, இல்லை என்றால் தீட்டல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆசாரியர்கள் காண்பிக்க வேண்டும். அதை காண்பிக்கிற ஒரு ஸ்தலத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இதை காணக்கூடிய விதத்தில் கர்த்தர் காண்பிக்கிறார். நான் முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த முக்கிய அஸ்திபாரத்திற்குள்ளாக சொல்ல போகிறேன். 21வது வசனம் நாம் வாசித்து முடித்தோம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, அப்படி என்றால் கனவீனத்திற்குரிய காரியங்களை விட்டு என்ற அந்த வார்த்தைக்கு ஒப்புமையாக மரமும் மண்ணுமான விஷயங்களை விட்டு பொன்னும் வெள்ளியுமான காரியங்களை பற்றிக் கொள்வான் என்றால், பற்றிக் கொள்வாள் என்றால், அப்படித்தான் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமை வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எஜமானுக்கு உபயோகமான நிலைமை வருகிறது என்று சொல்லுகிறது. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கனவீனத்திற்குரிய காரியங்களை விட்டு கனத்துக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்வது ஒரு பாத்திரத்தின் வேலை. இந்த பாத்திரம் எப்படி மாறுகிறது என்பதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக பாத்திரங்கள் இருக்கிற பெரிய வீட்டிலே சில கனவீனத்திற்குரியது, சில கனத்திற்குரியது என்றால் ஏன் இந்த வித்தியாசம் பயன்படுத்துதலில் வந்தது? காரணம் அதனுடைய தகுதியில் வந்ததுதான். பயன்படுத்துதல், தகுதியை வைத்துத்தான் பயன்படுத்துதல், தகுதியை வைத்துத்தான் கரம், தேவனுடைய கரம் அந்த பாத்திரத்தை தான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். இந்த சாப்டர்ல சில விஷயங்களை கர்த்தர் தொடர்ந்து பேசுவதற்கு, எதை எப்படி கொண்டு போவது என்பதை குறித்து அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் எடுத்து கொடுத்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 19வது வசனத்தை நான் வாசித்து விட்டே செல்லலாம் என்று விரும்புகிறேன். இதே அதிகாரத்திலே
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவளும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் கடவுள் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரண்டு பகுதியாறுகளுமே சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் வேதத்தில் எப்பொழுதுமே ஆண்களை வைத்துத்தான் வசனம் பேசும். ஆனால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருகிற வார்த்தை. நீங்கள் கவனிங்கள், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அப்படின்றால் ஆண்டவர் ஒரு அஸ்திபாரத்தை போடும் பொழுது அதை யாரும் அசைக்க முடியாது. இப்ப என்னை பாருங்கள், ஒரு அஸ்திபாரத்தை அவர் போட்டு இருக்கிறார் என்றால் அதை யாரும் அசைக்க முடியாது. இதிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் தம்முடையவர்களை அறிவார். நன்றாய் கவனித்து கேளுங்கள், அவர் தம்முடையவர்களை அறிவார். அப்படி என்றால் தம்முடைய அல்லாதவர்களையும் அறிவார். தம்முடையவர்களை அவர் அறிவார். தேவன் அறிவார். தன்னுடைய பிள்ளைகள் யார் என்று அவருக்கு தெரியும். இப்பொழுது கவனியுங்கள், இப்படிப்பட்டவர்கள், அதாவது தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கு உபயோகமானவர்கள், தேவனுடைய கரத்தில் இருப்பவர்கள், கனமான பாத்திரங்கள், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள், கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்கள். இவர்கள் அநியாயத்தை விட்டு என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவர்கள் யாராயிருந்தாலும் அநியாயத்தை விட்டு விலக கடவர்கள் என்பதே அந்த அஸ்திபாரத்தின் முத்திரையாயிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருங்கள். அநியாயம் என்பதும் நியாயம் என்பதும் எப்படி தெரிய வருகிறது என்றால், நியாயத்துக்குரியவரை அறியும் பொழுது அநியாயம் தெரிய வரும். தகுதியானதை தெரிய வேண்டும் என்றால் தகுதியானவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தகுதி அல்லாததை தெரிந்து கொள்ள முடியும். கணத்துக்குரியதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கணத்துக்குரியவரோடு பழகினால் கணத்துக்குரியதை தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது கனவீனமானதையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்று நீங்கள் அறிய வேண்டிய இந்த சத்தியத்தின் தொடர்ச்சி அஸ்திபாரம் என்ற வார்த்தையில் இருந்தே வருகிறது. ஐயா அம்மா கவனியுங்கள், அஸ்திபாரம் மிக முக்கியம். அதனால் தான் தேவனே அதை பொறுப்பெடுக்கிறார். அஸ்திபாரம் மிக முக்கியம். அதனால் தான் தேவனே அதை போடுகிறார். போட முடிவெடுத்தபடியினால் தான் இயேசுவை மூளைக்கல்லாக தலைக்கல்லாக மாற்றினார். இந்த அஸ்திபாரம் நிலையானது, உறுதியானது, அசைக்கப்பட முடியாதது. இந்த அஸ்திபாரத்தின் பெயரே இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிற எவரும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதே அந்த மூளைக்கல்லின் மேல் இருக்கிற முத்திரை. இட்ஸ் a seal. எந்த ஒரு கேரண்டிக்கும் ஒரு முத்திரை உண்டு. தரத்துக்கு முத்திரை உண்டு, தரமற்றதற்கு இல்லை. ISI என்றால் முத்திரையின் ஒரு தரம் குறிக்கப்படுகிற பதம். அது தரத்திற்கு முத்திரை உண்டு. அஸ்திபாரம் தரத்துக்குரியதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் தெருவில் இருக்கிறவர்களாய் இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் தரத்திற்கு உரியவர்கள். காரணம், நீங்கள் தரத்துக்குரியவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அஸ்திபாரத்தை ஆண்டவர் தரத்துக்குரியதாய் போட்டிருக்கிறார். காரணம், இது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மேல் வருகிற ஒரு காரியம். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். சில வசனங்களை நான் வாசித்து விட்டு பேச போகிறேன். எத்தனை பேர் சபையில் உயிரோடு இருக்கிறீர்கள்? கரங்களோடு இருக்கிறீர்கள், வாய்களோடு இருக்கிறீர்கள், வரங்களோடு இருக்கிறீர்கள். அது சில பேர் அல்லேலூயா இல்லாமல் போகலாம், பரவாயில்லை. உயிருள்ள ஒரு சபைக்குத்தான் தேவன் வந்தார். ஏனென்றால் உயிரோடு இருக்க வைக்கவே. ஹல்லேலூயா. சபை உயிருள்ளது ஏனென்றால் அஸ்திபாரம் உள்ளது.
நன்றாய் கவனிங்கள். இந்த 1 கொரிந்தியர் 3 அநேகம் பேர் வாசித்திருக்கிறீர்கள், நானும் வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே இதை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது சிலருடைய அஸ்திபாரங்கள் மாற்றப்பட போகிறது. அஸ்திபாரங்கள் அசைந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அஸ்திபாரமாக மாறும் வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறார். அதுதான் சபையிலே அவர் செய்கிற காரியம். நாம் ஆண்டவர் அல்லாத அஸ்திபாரங்களை போட்டுக்கொண்டு கோட்டைகளை கட்டி கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் அஸ்திபாரங்களையே அசைத்து விடுவார். கட்டின கோட்டை இடியும், நம்பி இருந்த கண்மலை கைவிடும். எத்தனை பேருக்கு இது நற்செய்தி? என்ன இடியும் கைவிடும் என்றால் எப்படி நற்செய்தி ஆகும்? இவர்களே அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி நற்செய்தி ஆகும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இல்லாத எந்த காரியமும் கைவிடும். அது நற்செய்தி என்று தெரிந்திருந்தால் அல்லேலூயா சொல்லி இருப்பீர்களே. இதிலேயே அஸ்திபாரங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. ஓ, அப்படி என்றால் இனி காரியம் வாய்க்காதோ? வாய்க்காமல் போகும். ஏன் தெரியுமா? நான் சொல்வதை கவனிங்கள். நானாக கதை பேசவில்லை, இது கர்த்தருடைய கருத்து. ஏசாயா 55 என்னை பாருங்கள், திருப்புவதெல்லாம் வீட்டிலே செய்யலாம். 16வது வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எதற்கு இருக்கும் தெரியுமா? நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் பேசினால் அவர் விரும்புகிறது வாய்க்கும், அவரால் விரும்பப்படாதது வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, அஸ்திபாரம் சரியா இருந்தா கட்டுகிற காரியம் சரியா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்க கூடாதா? யோசிங்க. அஸ்திபாரம் சரியா இருந்தா கற்ற காரியங்களை சரியா இருக்க வேண்டும் என்று அஸ்திபாரமாகவே இருப்பவர் எதிர்பார்க்க கூடாதா? எத்தனையோ பேர் இங்க இருக்கிறவர்கள், செய்தியை தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அஸ்திபாரம் போட்டவர்கள், வீடு கட்டி பார்த்தவர்கள், கஷ்டப்பட்டு காசுல பகுதி தான் இருக்கிறது என்றாலும் அந்த பகுதியிலும் பாதியை அஸ்திபாரத்திற்கென்று ஒதுக்குவதற்கு காரணம், ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் காசு வரும் பொழுது உயர்த்தி கட்ட வேண்டிய நிலைமைக்கு அஸ்திபாரம் தாங்க வேண்டும் என்று சொல்லி சரியாய் போட தீர்மானிக்கிறார்களே. இப்ப காசு இல்ல, வசதி போதாது. ஆனாலும் ஒரு கால் வசதி வரும் என்றால் கட்டடம் சிறப்பானதா எழும்ப வேண்டும் என்பதற்காக காசு போட்டு அஸ்திபாரம் ஸ்தாபிக்கிறார்களே, அதுதாங்க புத்தி. என்னை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு அஸ்திபாரம் அற்ற வாழ்க்கை என்றால் பரவாயில்லை, கணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, பிரித்தெடுப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கலப்பை ஏன் பிரிக்க வேண்டும்? கலந்தே வாழ்ந்து விடலாம், அவசியம் இல்லை. ஆனால் தேவன் அஸ்திபாரத்தை பற்றி பேசுவார் என்றால் அவர் அந்த அஸ்திபாரத்திற்கு அவ்வளவு முக்கியமான முதன்மையான தரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதன் மேல் கட்டுகிற கட்டடத்தை குறித்து அவர் அக்கறை கொள்ள மாட்டாரா? அவர் பேச மாட்டாரா? அவர் திருத்தும்படி சொல்ல மாட்டாரா? அவர் கவனிக்கும்படி அழைக்க மாட்டாரா? காரணம், அஸ்திபாரத்தையே பார்த்து கொண்டவராயிற்று. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலே போட முடியாத விஷயத்தை அவர் போட்டு விட்டார். என்னால் அதை செய்திருக்க முடியாது, பணம் இருந்தாலும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது உலக மக்கள் கட்டுகிற வீட்டை போன்றது அல்ல, இது உறுதியான நிலையான அஸ்திபாரம். அப்படி என்றால் நித்தியத்திற்கு உரிய அஸ்திபாரம். மரணம் வந்தாலும் மாறாத அஸ்திபாரம், மரணத்தையும் தாண்டி பரலோகம் கொண்டு செல்லும் அஸ்திபாரம். கொண்டாடுங்க, தவறில்லை. ஹல்லேலூயா. நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு இடி முழக்கம் வரும் என்று நினைக்கிறேன். போதகரே, நன்றாய் கவனிங்க. சிலர் எழுந்து நின்று கைத்தட்ட முடியும் என்றால் உங்களை வரவேற்க. ஏன் தெரியுமா? எனக்கு இல்லை, இதெல்லாம் நான் நின்று செய்வேன். உண்மையை சொல்லுகிறேன். பெரியவரை கொண்டாடுகிற இடத்தில் நமக்கு கட்டுகள் இல்லை.
யார் என்ன நினைப்பார்கள் என்ற பிரச்சனை இல்லை. நான் சொல்லுகிறதை கவனிங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசி, இப்படியெல்லாம் நிலைநிறுத்தி, இப்படியெல்லாம் அக்கறை கொண்டவராய் ஆளுகை செய்கிறவராய் இல்லை என்றால் நான் நிற்கவே முடியாது. உங்களிடத்தில் பேசுவதற்கு காரணம் பராக்கிரமமோ பலமோ அல்ல, அவருடைய ஆவி என்ன செய்கிறது என்பதை அனுபவிக்கிறபடினால் நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன கவனி, என்ன அருமையா பவுல் இதை சொல்லியிருக்கிறார். அதாவது இதையெல்லாம் படிக்க நாம் கொஞ்சம் பயப்படுவோம். இதெல்லாம் இறுதி கால சத்தியங்கள். மரணத்திற்கு கொஞ்சம் காலம் இருக்கும் பொழுது, படுக்கையில் கிடந்து கொண்டு அவஸ்தைப்படும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற சில வசனங்கள். ஏனென்றால் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற பகுதிகள். ஆனால் உண்மையிலேயே இதை எப்பொழுது பார்க்க வேண்டும் தெரியுமா? அஸ்திபாரம் போட்ட பிறகே பார்க்க வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகே பார்க்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகே பார்க்க வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. சிறிய ஆலயத்தில் இருக்கிறவருடைய கண்களிலும் மனப்பிரகாசம் உண்டாவதாக. நான் சொல்லுகிறேன் கவனிகள். இதிலே 10வது வசனம் 1 கொரிந்தியர் 3:10, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். என்னை இப்போது நீங்கள் பார்க்க கடவீர்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட. எத்தனை பேருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவ கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அளிக்கப்படும் என்பதெல்லாம் இல்லை, ஏற்கனவே அளிக்கப்பட்ட கிருபை உண்டு, கொடுக்கப்பட்ட கிருபை உண்டு. ஆனால் விஷயம் உண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று சொன்னவரும் இவர் தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபையை பெற்றவர்கள் சும்மா இருக்க முடியாது. இப்ப இதையே கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாரும் அளிக்கப்பட்டவர்கள் என்பது போல் சொன்னீர்களே, நீங்கள் கிருபையை பயன்படுத்தி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? கிருபை பயன்படுத்தப்பட்டு வருகிறதா? கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், இன்னும் கிருபை வேண்டும். எதற்கு வேண்டும்? அளிக்கப்பட்ட கிருபைக்கு பவுல் சொன்ன புத்தியுள்ள ஒரு சிற்பாச்சாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். I am an expert builder. It calls for excellence. சும்மா கட்டுறதில்லைங்க கட்டடம். அஸ்திபாரத்தை புரிந்து கட்டுவதே கட்டடம். ஒரு சாதாரண குடிசை போட அஸ்திபாரத்திற்கு அதிக கவனம் தேவையில்லை. ஒரு குச்சு வீட்டை கட்டுவதற்கு அஸ்திபாரத்தை குறித்து அக்கறையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கட்டடத்தை குறித்து சிந்திக்கிறவர்கள் அஸ்திபாரத்தை முதலாவது சிந்திக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை என்றால் எதற்கு அளிக்கப்பட்டது தெரியுமா? அஸ்திபாரத்தை சரியா போடுறதுதான் என் ஊழியம். அப்படி என்றால் இயேசுவை இல்லாமல் அஸ்திபாரம் இல்லை, அதை சரியாய் போடத்தான் எனக்கு தேவ கிருபை அளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மற்றவங்க எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை பார்த்து கட்டட்டும். ஆனால் எனக்கு அஸ்திபாரம் போடுகிற வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அஸ்திபாரம் உறுதியானது, நிலைத்திருப்பது. அதனால் அதை சரியை போட வேண்டிய கிருபைக்கென்று பவுலை பிரித்தெடுத்த ஆண்டவர் பவுல் போட்ட அஸ்திபாரத்தையும் பார்த்தார். பவுல் சொன்ன காரியத்தையே இதில் எழுதியிருக்கிற வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இதே 1 கொரிந்தியர் 2 அப்படியே பக்கத்து அந்த பகுதிக்கு வாருங்கள். 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாமல் இருந்தால் பரவாயில்லை.
இதுதான் அஸ்திபாரம். என்ன பாருங்க, இதுல என்ன விசேஷம் இருக்கு? நானும் இயேசுவை அறிந்து தானே இருக்கிறேன், அதனால் தானே வந்திருக்கிறேன், அதனால் தானே பங்கு எடுத்திருக்கிறேன், அதனால் தானே ஆராதிக்கிறேன், அதனால் தானே சபைக்கு வருகிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் அஸ்திபாரம் சரியாய் இருப்பதை நீங்கள் அறிந்தவர்கள் என்றால் கட்டுகிறதை கர்த்தர் கவனிக்க சொல்லுகிறார். கட்டுகிறத பாருங்க. முதல்ல பவுல் அவருக்கு கொடுத்த ஊழிய கிருபையை பயன்படுத்தி அஸ்திவாரத்தை சரியாய் போட்டதை மாத்திரம் சொல்லவில்லை, புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல போட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன பாருங்க, கிருபை இருக்கிற ஆளு புத்தியுள்ள ஆள். உண்மையே இல்லையா? கிருபை கிருபை கிருபை. நிறைய பேர் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் கிருபையில வாழ்க்கை ஓடுகிறது. கர்த்தருடைய கிருபையில் வாழ்க்கை ஓடும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வசனம் தான் சொல்லுகிறது. கிருபையை சும்மா பயன்படுத்துகிறார்கள். கிருபையின் வல்லமை அநேகருக்கு தெரிவது இல்லை. கிருபை புத்தியை கொடுக்கிறது. கிருபையுள்ள இடத்துல கர்த்தர் புத்தியை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் பவுல் புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டா. Not just building something, but building something as an expert builder. ஒரு சிறந்த நிலைமையில் கட்டுவது என்பது புத்தி. சொல்வதை கவனித்துக் கொண்டே இருங்கள். இந்த சாப்டர் வீட்டில் உங்களால் முடியும் என்றால் இன்றைக்கு பிரியாணி சாப்பிடுவதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு படியுங்கள். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து வருகிற வார்த்தைகளில் சிலதை கோடிட்டு காட்டுகிறார் கர்த்தர். ஏனென்றால் இந்த அஸ்திபாரத்திற்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை கர்த்தர் எடுத்துக் கொடுக்கிறார். பவுல் யார், அப்பல்லோ யார், ஏன் வாக்குவாதம், பேதம், பொறாமை? இது மாம்சத்துக்குரிய காரியம் அல்லவா என்று பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார் கொரிந்தியர்களை பார்த்து. பிறகு கேட்கிறார், பவுல் யார், அப்பல்லோ யார்? பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். வல்லமையான வார்த்தை. ஹல்லேலூயா. ட்ரம் தட்டிடுங்க பாஸ்டர். அந்த ரோலிங் வரணும் அங்க. என்ன பாருங்க, ஒருத்தர் நடுறாங்க, இன்னொருத்தர் நீர் பாய்ச்சறாங்க. தேவனே, ஹல்லேலூயா. இது நடுற பயிருக்கும் சரி, கற்ற உயிருக்கும் சரி, ரெண்டுக்கும் பொருந்தும். நினைக்க கூடாது நட்டே நீர் பாய்ச்சனை வந்துதான் ஆகும்னு. வர்றதில்லை. எத்தனை பேர் கேட்டீங்க? சில பேருக்கு நெத்தி அடி இதுவே. ஐயோ அப்படியா? நாங்க பார்த்து பார்த்து நட்ட விஷயங்க, வேலி அடைத்து ஊற்றின விஷயம் முளைக்காம எங்க போகும் கேட்பீங்கன்னா உள்ளேயே தீந்து போகும். ஆண்டவர் சொன்னா, நான் சொல்லலைங்க. சில சாப்டர்ஸ்லாம் படிச்சீங்கன்னா விதைகளை மண் கட்டியின் கீழே நான் தீந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது முளைக்கும் 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 உட்கார்ந்த ஆளு காய்ந்து போயிடுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற விதை தீந்து போயிடுச்சு. தேவனே விளைய செய்தார். என்ன கவனிங்க, இது என்ன வல்லமையான வார்த்தைனா, 9வது வசனம், 8-9 வாசிக்க வேண்டும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். என்ன நட சொன்னார் கர்த்தர், நடுகிறேன். அவரை நீர் பாய்ச்ச சொல்லி அழைத்தார் கர்த்தர், நீர் பாய்ச்சுகிறார். மாற்றி செஞ்சா வம்பாயிடும். கிருபை கிருபைன்னு பேசுகிற ஆளுக்கு எதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது என்றே தெரியவில்லை. பரிதாபம். கவனிங்கள், கிருபை கொடுக்கப்பட்டது எதற்கு? புத்தியோடு செயல்படுவதற்கு. புத்தி என்றுமே அஸ்திபாரம் போடும். இது உங்களுக்கு நினைவிற்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இயேசு சொன்ன ஓமை, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போடுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனோ, இவர்கள் கேட்கிறார்கள். இங்க கேட்கிற 2 கூட்டத்தார் உண்டு. தொலைக்காட்சியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, 2 வித கூட்டங்கள் எப்பொழுதுமே உண்டு. வசனத்தை கேட்பார்கள், கேட்டு சிலர் செய்வார்கள். சிலர் வசனத்தை கேட்பார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். அநேக பொய்களை ஆராதனையில் பேசுகிறோம், ஜெபத்திலும் பேசுகிறோம்.
We don't mean anything that we sing or pray. We don't mean. நான் கொண்டு வரேன், நாளைக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை எத்தனை முறை சிந்தித்து உணர்ந்து சொல்லி இருக்கிறோம். அநேக முறை சொன்னதை உடனே மறந்திருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இருவரும் ஒன்றே, நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஏன்னா அழைக்கப்பட்டதை செய்ய அந்த கிருபையை பெற்ற கூட்டத்தார். இப்போது பாருங்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அது அவனவனுடைய வேலைக்கென்று ஆண்டவர் வைத்த காரியத்தை அவர் கொடுப்பார். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். கவனிங்கள், இது ஊழியத்திலே தேவன் வைத்த ஒவ்வொரு நிலைமையிலே கிருபையை பெற்ற பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது நீங்கள் சொல்லலாம், நானா ஊழியத்திற்கு கிருபை பெறாதாள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரம் என்பதை அறியாமல் இருக்கிற ஆள். எத்தனை பேர் கேட்டீர்? 2 தீமோத்தேயை வைத்துத்தான் ஜெபத்திலே நாம் ஆரம்பித்தோம். கனத்துக்குரிய பாத்திரம் தான் எஜமானுடைய கையில் இருக்கிறது. அப்படி என்றால் அதுதான் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு அதற்கு என்றெல்லாம் இல்லை, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம். நீங்கள் ஊழிய அழைப்பு இல்லை என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை அறியவில்லை, உங்களை அழைத்தவரையும் அறியவில்லை. You can be in the secular field. You might be a homemaker. You are a professional in business. You can be anything. But God has called you to be a noble vessel of honor. கனத்துக்குரிய பாத்திரமாய் தகுதியான ஒரு வேலைக்கென்று கர்த்தர் உங்களை பிரிக்கவில்லை என்றால் அவர் அஸ்திபாரமாக இருக்க மாட்டார். எத்தனை பேர் கேட்டீர்கள்? கர்த்தர் அஸ்திபாரம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கனத்துக்குரியவரே அஸ்திபாரமாய் இருக்கிறார். எத்தனை முறை இயேசு என் அஸ்திபாரம் என்றால் சந்தோஷமாய் நாம் அல்லேலூயா சொல்லுகிறோமே, அதுதான் உண்மை என்று சொல்லுகிறோமே. அப்படி என்றால் அஸ்திபாரத்தை போட்டவர் கட்டடத்தை கவனிக்க மாட்டாரா? நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுதான். ஆனால் அவனவனுக்கு ஏற்ற கூலியை கொடுக்க கர்த்தர் பார்ப்பதற்கு காரணம் சரியாய் வேலை செய்தார்களா என்று பார்க்கிறார். எத்தனை பேர் கேட்டீர்கள்? சரியாய் வேலை செய்தார்களா என்று பார்க்கிறார். என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கவனிங்கள், தேவனோடு சேர்ந்து இருக்கிற இந்த ஊழியத்திலே உடன் வேலையாட்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தேவனுடைய மாளிகை. அப்படி என்றால் இந்த மாளிகையாய் இருக்கிற நம்மை 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 கர்த்தர் கட்டுகிறார் என்றால் சும்மா கட்ட அழைக்கவில்லை, சிறந்த நிலைமையில் கட்ட அழைத்திருக்கிறார். சிறந்த கட்டடத்தை காண அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய மாளிகை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தேவனுடைய பண்ணை. ஐயோ, அந்த பண்ணையே தெரியுமாங்க உங்களுக்கு? யாருடைய பண்ணை? அந்த ஜமீன்தாருடைய பண்ணை. ஊர்ல பெரியவங்களுடைய பண்ணையே ஒரு பெரிய பேச்சா பேசுவாங்க. ஏன்னா பண்ணையின் பெருமை எதனால் வந்தது தெரியுமா? ஜமீன்தாரை வைத்து வந்தது. இன்னைக்கு தேவனுடைய பண்ணையாய் நான் இருக்கிறேன் என்றால் எந்த விதமான ஆள் என்பதை எப்படி உலகம் அறியும்? நம்முடைய எஜமானனை வைத்தார். பெரியவருடைய பண்ணை என்றால் கேட்பாங்க, இது யார் வீடு, யார் கட்டின வீடுங்க, யாருக்கு சொந்தமானதுங்க. அதை கேட்பதற்கு காரணம் வீட்டின் தோற்றம், வீட்டின் சிறப்பு, வீட்டின் தரம். என்னை கவனிங்கள், ஒரு முக்கியமான குறிப்பு 11 பவுலே சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தை பற்றி. நான் அஸ்திபாரம் போட்டேன், புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல போட்டேன் என்றால் என்ன அஸ்திபாரம் தெரியுமா? அது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா. நான் போட்டதை சரியா போட்டேன், நீ மாத்த நினைக்காதே. அதுதான் அஸ்திபாரம், இதுதான் புத்தி. பவுல் போட்ட பிறகு அவருக்கு தெரியும், இதை வேற யாரும் வந்து மாற்றக்கூடாது. காரணம் போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து.
இப்பொழுது கவனிங்க. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் என்றால் இதன் மேல் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் கட்டப்பட ஆரம்பிக்கிறது. 12 இதை ஒரு கதையை போல சொல்லிக் கொண்டு போகிறாரா தேவன்? பாருங்கள், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். என்னை பாருங்கள், புத்தியுள்ள சிற்பாச்சாரியாக பவுல் ஒரு அஸ்திபாரத்தை போட்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாதே. அந்த நிலைமையிலே உறுதியான ஒரு நிலைத்திருக்கிற அஸ்திபாரத்தை நான் போட்ட பிறகு மேலே கட்டுகிறவர்கள் எப்படி எல்லாமோ கட்டுகிறார்கள். எப்படி கட்ட முடியும்? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல்லை வைத்தும் கட்ட முடியும். இல்லை என்றால் மரம், வைக்கோல், புல்லை வைத்தும் கட்ட முடியும். கட்டலாம். என்ன பாருங்க, கட்டலாம். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க கட்டலாம்? ஏங்க அஸ்திபாரம் எவ்வளவு பெருசா இருந்தா என்னங்க, மேல கட்டுறது நாங்க. என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டுவேங்க. அவங்களுக்கெல்லாம் கல் இருக்கு, அதுவும் விலையேற பெற்ற கல் இருக்கு. என் கையில புல்லுதான் இருக்கு. சில கையில பொண்ணு இருக்கு, என் கையில மரம் தான் இருக்கு. சில கையில வெள்ளி இருக்கு, என் கையில வைக்கோல் தான் இருக்கு. அப்படின்னு உலகத்தார் பேசுவது போல் பேசினால் பரவாயில்லை. அது உலகத்தின் பேச்சு, பணத்தின் பேச்சு, சொத்தின் பேச்சு. ஆனால் ஆவிக்குரிய பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறா, நீ அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையின் மேல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கட்டுகிறாயே ஒரு கட்டடத்தை, அதை நீ கவனித்து பார்க்க வேண்டும். இதுதான் எனக்கு வருகிற செய்தி. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆவியான உதவி செய்ய போகிறார். இந்த 10வது வசனத்தின் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். என்ன பாருங்க, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, முடியவில்லை, வரம் இல்லை, பலன் இல்லை, தைரியம் இல்லை, பேச்சு திறமை இல்லை, பாட முடியவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தரமற்ற நிலைமையில் நீங்களும் நானும் கட்டடத்தை கட்ட அழைக்கப்படவில்லை. காரணம், ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்ட தேவ கிருபை புத்தியை கொடுத்திருக்கிறது. என்ன புத்தி தெரியுமா? எல்லாம் என்ன பாருங்க, என்ன புத்தி? சரியா போட கட்ட கொடுக்கப்பட்ட புத்தி. பவுல் செய்தார் என்றால் அப்போலோவும் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? நட்டார் பவுல், அப்போலோ நீர் பாய்ச்சினார். என்ன பாருங்க, நட்டது விதைன்னு பவுலுக்கு தெரியும், என்ன விதைன்னு பவுலுக்கு தெரியும், நீர் பாய்ச்சின அப்போலோவுக்கும் தெரியும் எதை நீர் பாய்ச்சினார் என்று. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இது ரெண்டும் ஒன்னா வேலை செய்யறாங்க. ஒரே எய்ம். நீ நட்டது விதைனா அந்த விதைக்கு நான் நீர் பாய்ச்சுறேன். எத்தனை பேர் கேட்டி? ஐயோ, இது இணைக்கப்பட போகிறது, இப்பொழுதுதான் தூங்குகிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள், போடுங்கள். அப்படி எங்க நட்டது பவுலா இருக்கலாம், ஆனா நீர் பாய்ச்சினது அப்போலோ தான். ஆனா நட்ட விதைக்கு தான் அவர் நீர் பாய்ச்சினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆள் பரிசுத்த நீதிக்கு விதைச்சார்னா அவர் கூட சேர்ந்திருக்கிற நண்பர் அந்த நீதிக்காக நீர் பாய்ச்சினார். இணைப்புகள் அடிங்க பாரு. எத்தனை பேர் புரிந்து கொண்டே? எல்லாரும் தான் சபைக்கு போறாங்க, நானும் தான் போறேன், அதான் கட்டுறாங்க, எல்லாரும் கட்டுறாங்க. நீ தான் வசனம் கேட்ட, நானும் தான் கேட்டேன். எத்தனை பேர் அஸ்திபாரம் போட்டாங்க? எங்க போட்டார்கள்? அது முக்கியம். மணல்லையும் போடலாம், கண்மலை மேலும் போடலாம். இது எது நிலைத்திருக்கும் என்பதே கேள்வி. என்னை கவனிங்கள். நீங்க யோசிக்கலாம், ஐயோ மணல் மேல அஸ்திபாரம் போட்ட ஆளு மக்காங்க. எந்த அளவுக்கு மக்கா இருந்தா மணல் மேல போட்டிருப்பார் பாருங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு யாரு மக்குன்னு? ஐயோ, என்னையா கட்டடம் கட்டுற, கீழே பாரியா மணல், ஆட போயா நீ. உன்ன மாதிரி நான் கட்டுறனே, உன்னை விட மேலாவே கட்டுறனே, தெரியலையா உனக்கு? சில பேருக்கு வீடு கட்டும்போது பக்கத்தில் இருக்கிற வீட்டை விட இவ்வளோ இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா
அவங்கள விட இவங்க ஒசத்தி. ஆனா அஸ்திவாரம் பற்றி சில பேர் கவலைப்படாமலே ஒசத்தி கட்டினா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? நம்ம ஊர் ரோடு மாதிரி தான் ஆகும். அப்படி சாரல் வந்தாலே குழிகள் வருகிறது. அதுதான் சூப்பர் நம்ம ஊர்ல. காரணம் அஸ்திவாரம் போட்ட விஷயங்கள் அப்படி இருக்கிறது. கேளுங்க, நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். இதை கேட்க நல்லா இருக்கு. நான் கேட்கிறேன், நட்ட காரியம் விளையலைன்னா தெரிய வருமா வராதா? நட்ட விஷயம் விளையலைன்னா தெரிய வருமா வராதா? ஏன் நட்டது ஒண்ணு விளைஞ்சது ஒண்ணு, நீ எங்கய்யா நீரை ஊத்தனன்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா நட்ட இடத்துல ஊத்தி இருந்தா அது விளைஞ்சிருக்குமேன்னு சண்டை தான் வரும். ஆனா அழிக்கப்பட்ட கிருபை அவ்வளவு அழகா வேலை செய்து ஒருவருக்கொருவர் அப்படியே உற்சாகப்படுத்தி தேற்றி பராமரித்து பண்படுத்தி ஊக்கப்படுத்தி ஊத்தியா தண்ணின்னு சொன்னார் பாவ. ஏன்னா நான் நட்டது விதை. ஹalleluya. Search for somebody in the crowd who has got the seed. விதை கையில் இருக்கிற ஆளை பிடிங்க. சபையில கதை இருக்கிற ஆளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன கதைங்க பிரதர் உங்க வீட்டுல இப்ப புதுசா? சபையில என்ன கதை சிஸ்டர்? புதுசா ஏதாவது கதை வந்திருக்கா? இந்த கூட்டங்க கதைக்கிறார்கள், கதையை கதைக்கிறார்கள். விதையை வச்சிருக்கிற ஆளை தேடுங்க. உங்களை கர்த்தர் நீர் பாய்ச்ச அழைத்தார் என்றால் விதைக்கிறவர்கள் தான் உங்களுடைய தோழர்கள் தோழிகள். பவுலுக்கு தெரியும் அப்போலோ யாருன்னு, அப்போலோவுக்கு தெரியும் பவுல் யாருன்னு. ஏன்னா இரண்டு பேருக்குமே தெரியும் விளைய செய்கிற தேவன் யாருன்னு. நாம் செய்தேன் என்றால் புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல நட்டவன் நான். என் கூட இருப்பவர் புத்தியுள்ள ஒரு ஊழியக்காரராய் நீர் பாய்ச்சினார். இப்பொழுது விளைய செய்கிற தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறபடினால் விளைவதை பார்ப்போம். அம்மா ஐயா கிருபை இருக்குன்னா வாழ்க்கையில விளையறத பார்க்கணும். நீங்க என்ன விளையுது உங்க வாழ்க்கையில? முள்ளா நெருஞ்சிலா வைக்கோலா புல்லா, இல்லை என்றால் விலையேற பெற்ற கல்லா பொன்னா வெள்ளியா? தரம் வெளிப்படும். ஏனென்றால் தரத்தில் சிறந்தவர் அஸ்திபாரமாயிருக்கிறவர். அவர் மேல் கட்டப்படுகிறது தரமா இல்லையா என்பதை அவரே காட்டுகிறார். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை பார்க்கும் பொழுது நாளானது வெளிப்படுத்தும். ஐயா கவனிங்க, அம்மா கவனிங்க. ஓ, when the time comes to reward somebody, I will come to know what sort of a building I have built. என்னைக்காவது ரிவார்டு வரும்போது நான் பார்க்க போறேன்னு உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை அல்ல. அதை நட்டு நீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் பொழுதே, தேவனுடைய அஸ்திபாரம் போடப்பட்டு நான் கட்டி கொண்டிருக்கும் பொழுதே அது எப்படிப்பட்ட கட்டடமாய் எழும்பி கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கும்படியான கண்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். Don't lose your time. என்ன விளையுதுனே தெரியாம உட்கார்ந்து இருப்பீங்களா? You just come and go, come and go. சபைக்கு வந்து போவது வாழ்க்கை என்றால் தரம் என்ன ஆயிற்று? ஏன் வேத பாடக வகுப்பு முக்கியம்? ஏன் ஜெப ஐக்கியம் முக்கியம்? ஏன் சத்தியத்தை கேட்பது மிக முக்கியம்? ஆராதனைக்கே அது இல்லை என்றால் அக்கினி இல்லை. சத்தியத்தை அறியாதவர்கள் ஆராதிக்க முடிவதில்லை. ஏனென்றால் ஆவியிலும் உண்மையிலும் வருவதே ஆராதனை. ஆவியில் உண்மை இருக்க வேண்டும். உண்மையை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. சத்தியம் இல்லாத ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை இல்லை. தேவ பிள்ளையே, விளையிறது என்ன என்றே தெரியாமல் உட்கார்ந்திருக்க முடியுமா? ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுது நஷ்டமா லாபமான்னு தெரியாது. வியாபாரம் பண்ணும்போது என்ன பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு வியாபாரம் செய்யும்போது அது நஷ்டமா லாபமான்னு தெரிய வராது. 10 வருஷம் பண்ணுங்க, நஷ்டாச்சுன்னு கூட தெரியலன்னு சொன்னா நீங்க வியாபாரமே அறியலைங்க. அடே 10 வருஷம் நஷ்டம் இருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் வரும் பொழுது அக்கினியின் சோதனை நம்மை தொடும் பொழுது, இவ்வளோ நாள் கட்டணது வெறும் மரம் வைக்கோல் புல்லான்னு ஒரு ஆள் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, நான் சொல்றேன் அவங்க கட்டணதே என்னன்னு தெரியாம கட்டி இருக்காங்க. வாட் அ வேஸ்ட். ஒரு குவாலிட்டி தெரியணுங்க லைஃப்ல.
ஒரு பிலீவரா உங்க குவாலிட்டி உங்களுக்கு தெரியணும். எப்படி தரமற்ற முடிவுகள், தரமற்ற பிரயாசங்கள், கணத்துக்குரியதல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க முடியும். நான் சொல்றது தொடர்ச்சி. சம்டைம்ஸ் தெரியாம மரத்தையும் வைக்கோலையும் புள்ளையும் ஏதோ நல்லதுன்னு நினைச்சங்க, வெள்ளின்னு நினைச்சு வைக்கோலை எடுத்துட்டேன்னு சொல்லலாம். ஒரு நாள் கர்த்தர் கண்ணை திறந்தனால அடா இது வைக்கோலாச்சே வெள்ளி இல்லையேன்னு தெரிய வரும்போது தூக்கி எறிஞ்சு வெள்ளியை பிடித்து கொண்டால் சந்தோஷம். ஆனா தொடர்ந்து வைக்கோலையே வச்சு ஒரு ஆள் கட்டிட்டு இருந்தா, சில மக்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஆண்டோடைய ஊழியம் தாங்க கனத்துக்குரியது. பிள்ளை பிறந்தா இப்படி பிறக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், என் பிள்ளை அப்படி மாறணும். ஓ, ஊழியத்தில் இருப்பதுதான் தரத்துக்குரிய வாழ்க்கை. இதை போல ஒரு கனத்தை நான் அறியவே முடியாதுன்னு சொன்னவங்கலாம் தாம் பிள்ளைக்கு கல்யாணம் வரும் பொழுதே ஊழியக்காரனை பார்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பணம் பத்தாது. ஊழியத்துக்கு போன எவ்வளவு கிடைக்கும்? என் பொண்ணு கார்ல போக முடியுமா? ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர்னா, நான் கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ்க்கு விரோதமா பேசல, பணத்துக்கும் நான் விரோதி இல்லை. குற்ற மனசாட்சி இல்லாம பணத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா பணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அது எஜமான் இல்லை, வேலைக்காரன். நீ நல்லா கவனி, எஜமான் யாருன்னு சரியா தெரிஞ்சாதான் இந்த பேச்செல்லாம் சரியா வரும். கனத்துக்குரிய வாழ்க்கைங்க, ஊழியம் பண்ணணுங்க. ஐயோ, உங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இப்படித்தான் வாழணும். ஆனா தாம் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய தேடும்போது யாரை தேடுறாங்க தெரியுமா? வீடு இருக்கா, சொந்த வீடு, பையனுக்கு கார் இருக்கா, சம்பளத்தை போக கிம்பளத்துக்கு வாய்ப்பு வருமோ, வந்தா என் பொண்ணு இன்னும் ஜம்முன்னு இருப்பா. ஐயா அம்மா, நாங்க நிறைய டயலாக்ஸ் கேட்கிறோம் வாழ்க்கையில். ஏங்க கனத்துக்குரிய வாழ்க்கை நீங்க தானுங்க சொன்னீங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் என்று வரும் பொழுது வைக்கோலை எடுக்கிறாங்க வெள்ளின்னு நினைச்சுக்கிட்டு. ஊழியத்துல கால்குலேஷன் பார்த்து வரல. நாங்கெல்லாம் எவ்வளவு பணம் கிடைக்கும், எவ்வளவு அந்தஸ்து கிடைக்கும், எவ்வளவு உயரலாம் என்பதையெல்லாம் நினைத்து ஊழியத்துக்கு யாரும் வர முடியாது. வந்தா வைக்கோலத்தான் பார்க்கறாங்க. பெங்களூருக்கு வரும்பொழுது இந்த பட்டணத்துல ஒரு நல்ல உடைய கூட உடுத்தி பார்க்க முடியுமா என்ற நிலைமையில தான் சம்பளம் எங்களுக்குலாம். ஆனா அதை கருதவே இல்லை இருதயம். ஏன் தெரியுமா? அழைத்தவர் தரத்துக்குரியவர் என்றார். என்னுடைய வாழ்க்கையின் கட்டடத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ட்ரெஸ் உடுக்க இல்லாம போகலாம், ஆனா நல்ல குவாலிட்டி உள்ள இருதயத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதுங்க கட்டப்பட்டு கொண்டிருக்கு? எங்க கண் இருக்கிறவங்க பார்க்க மாட்டார்கள். நான் அஸ்திபாரத்தை இவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கும் பொழுது அதற்கு மேல மரம் வைக்கோல் புல்ல வச்சு யாராவது கட்டுவாங்களா? இதை இமேஜின் பண்ணி பாருங்களேன் தயவு செய்து. ஒரு பயங்கரமான அஸ்திபாரத்தை போட்டு, பாறை, உறுதியான பாறை, அவரே சீயோனிலே வைக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திட அஸ்திபாரம் இயேசுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறாரே. இவ்வளோ பயங்கரமான அஸ்திபாரத்தின் மேல யாராவது மரத்தையும் வைக்கோலையும் புள்ளையும் வச்சு கட்டனா அது என்னங்க வாழ்க்கை? பார்க்கிறவங்களே சொல்லுவாங்க உனக்கு புத்தி இல்லையான்னு. இன்னைக்கு அநேக சபையிலே புத்தியற்ற நிலைமையில் ஏன் வந்து போக வேண்டும்? சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஏன் புத்தியற்றவர்களாய் கட்ட வேண்டும்? ஆண்டவர் மேல கட்டுற வாழ்க்கைனா நமக்குன்னு ஒரு படிப்பினை இருக்கு, நமக்குன்னு ஒரு போதனை இருக்கு, நமக்குன்னு ஒரு தரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு கனம் இருக்கு. இதை விட்டு விட்டு வேறொன்றை நாம் பின்பற்ற முடியாது. ஹே வாலிப பிள்ளைகளே, நீங்க ஏனோ தானோன்னு ஒரு ஆளை கட்ட முடியாது. If you know your foundation, you cannot go for somebody. அஸ்திபாரத்தை பார்க்கிற ஒரு பிள்ளைக்கு மேல கட்டுற கட்டடத்தோட வேல்யூ தெரியும். அதனாலதான் காத்திருக்கிறாங்க, அதனால்தான் பரிசுத்தத்துக்கு போராடுறாங்க, அதனால்தான் பிரித்தெடுக்கப்படுறாங்க, அதனால்தான் ஐக்கியத்துல கவனமா இருக்கிறாங்க,
அதனால தான் நட்டுகிற ஆள் விதையுள்ள ஆளான்னு பார்க்கறாங்க. எந்திரிச்சு நின்று சில பேர் ஹல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க. வெக்கம் இல்லாம சொல்ல முடியும்னா ஆண்டவர் சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு ஹல்லேலூயா உட்காருங்க. அனுப்ப மாட்டேன். இன்னும் 2 நிமிடத்துல முடிக்க போகிறேன். எங்க நடுற ஆளு விதையுள்ள ஆளா இருந்தா ஒட்டிக்கிற ஆளு நீர் பாய்ச்சுற ஆளா தான் இருக்கணும். எங்கேயோ நீரை ஊத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு சில பேர். நடுறவங்களும் எதையோ நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லைங்க, அது புத்தி இல்லாத வாழ்க்கை. ஐயா அம்மா கவனிங்க, ஏன் சபை முக்கியம் தெரியுமா? சபையில இந்த குவாலிட்டியை பிரிச்சு கொடுக்கிறவர் கர்த்தர் தான். உலகத்துல போனாலும் உலக ஓஹோன்னு எதையெல்லாம் கல்லு அப்படின்னு சொல்றாங்களே, விலையேற பெற்றது பொன் வெள்ளி என்று சொல்லுகிறார்களே, அந்த தரத்துக்கு மதிப்பை கொடுக்கிறதே ஆண்டவர் தான். பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில தரம் இல்லைனா பணம் வேஸ்ட். இன்னைக்கு பெண்கள் மாப்பிள்ளை பார்க்க தெரியாம செதறாங்க. எப்படிப்பட்ட பையனை தரிசனத்துல வைக்கணும் கூட தெரியல. Because you don't know your personal worth. You don't know your personal value. நான் தங்கத்துக்கு ஒப்பான ஆள்னா மரத்தோட ஜாயின் பண்ண முடியுமா? மரமான மனுஷனே, நல்ல வேளை பெண்களை தான் பார்த்து பேசினேன். அவன் கண்ணு திறந்தவன் கதையை கேட்கணும். இயேசுவே, நடக்கிற மனுஷன் எல்லாம் மரமா பார்க்கிறேன்னா, மகனே நீ அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்காது, நல்ல கண்ணை திறக்கிறப்பான்னு திறந்து விட்டார். ஏன்னா நீ மரத்துக்கு மனுஷனுக்கு வித்தியாசத்தை அறியணும். வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கூடயோ படைக்கிட்டு, யார் கூடயோ ஓடிக்கிட்டு, யார் கூடயோ உட்கார்ந்து கொண்டு அவன் தான் எனக்கு வேணும்னா சிம்சோனை நினைச்சுக்கோங்க. அவதான் என் கண்களுக்கு பிரியமானவள். ஏன் உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? இல்ல, அவள் தான் என் கண்களுக்கு பிரியமானவள். இந்த கண்ணே நொல்லையா இருந்தா எப்படிங்க உங்களுக்கு சரியான காரியங்கள் தெரிய வரும்? கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பார்க்க, நான் கவனித்து பார்க்க தான் சத்தியத்தை அனுப்புகிறேன். How can you compromise with your quality? How can you? யார் கூடய பழகி, யார் கூடய நின்று, யார் கூடயோ எப்படி இருக்க முடியும்? You go for a cheap quality that talks about the cost of that material. 50% ஓடி போய் வாங்கியா புட்டியா அட்டியா, என்ன குவாலிட்டி என்ன குவாலிட்டி? நான் 5 நாள்ல குவாலிட்டி தெரிய வருது. ஆமா, நான் கல்யாணத்துக்கு பிறகு தான் குவாலிட்டியை கண்டுபிடிச்சேன். இதுதானா அந்த குவாலிட்டி? எல்லாம் ரிடக்ஷன் வருதுன்னா ஓடுறாங்க. ஏன்னா காஸ்ட் கம்மியா. நான் கேட்கட்டா, தங்கத்துக்கும் மரத்துக்கும் ஒரே காஸ்டா? வெள்ளிக்கும் வைக்கோலுக்கும் ஒரே தரமா? அப்ப விலை வித்தியாசப்படுது இல்ல? விலை அதிகமா இருக்கு, விலை அதிகமா இருக்கு. ஐயா, அது தரம் அதிகமா இருக்கு, அதனால தான் விலை அதிகமா இருக்கு. விலை அதிகமா இல்லாத விஷயம் தரம் குறைந்தது. மாத்தி கொடுக்கறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க அவ்வளவு புத்தி இல்லாதவங்க இல்லை. வாங்கின நமக்கு தான். புரிந்து கொண்டீர்களா? எனக்கு இவர் தான் வேண்டும், எனக்கு இவள் தான் வேண்டும் என்றால் அது உங்க தரத்தோட நிர்ணயம். சொல்லி கொடுக்கிறவர் ரெடியா இருக்கிறாரு, பேசுறவங்க ரெடியா இருக்கிறாங்க. கேட்க காது திறந்திருந்தா அஸ்திபாரம் எங்க போடுறோன்னு சரியா போடலாம். போட்ட அஸ்திபாரம் நிலைக்கும். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா! எழுந்து நிற்கலாம். இன்னொரு விஷயம், மியூசிக் அடிங்க பாப்பா. இப்ப நீங்க அடிச்ச பிறகு தான் அவங்கள பேச சொல்ல போறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இன்னைக்கு அஸ்திபாரம், நன்றாய் கவனிங்கள், இயேசுவா இருப்பார்னா உங்க வாழ்க்கையில இந்த குவாலிட்டி அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இயேசு அஸ்திபாரமா இருந்தா, ஒண்ணு பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல்லை சூஸ் பண்ணுங்க. அதாவது உங்க வாழ்க்கையின் வேல்யூஸ், மதிப்பு, அர்த்தம், வாய்ப்பு எல்லாமே கனத்துக்குரியதா சூஸ் பண்ணுங்க. இயேசு வேண்டான்னா அஸ்திபாரம் சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேல நீங்க மரமோ வைக்கோலோ புல்லோ எதை கட்டினாலும் பரவாயில்லை. ஆனா இயேசு தான் என் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் என்று சொன்னா, சொல்றத அர்த்தத்தோட சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு பையனுக்கு ஊழியக்காரனை சீப்பா நினைக்காதீங்க. அந்த சாய்ஸ் வேண்டான்னு நினைக்கிறதுக்கு ஆண்டவர் சீப் இல்லை.
உலகத்துல லாபத்தை பார்த்து நான் ஊழியத்துக்கு வரல. ஒரு ஊழியக்காரனுக்கு வாழ்க்கைப்படவில்லை. என்னுடைய அஸ்திபாரம் இயேசு தெரிஞ்சனால இருக்கிறது இல்லாம போனாலும் பரவாயில்லை, அவர் கட்டுகிற இந்த கட்டடத்துக்கு வேல்யூ அதிகம் என்பதனால்தான் இன்றைக்கு அநேகர் ஊழியத்துல நிலைச்சிருக்காங்க. இன்றைக்கும் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை ஆராதிங்க பாப்போம். பரிசுத்தரே, என் அஸ்திபாரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அஸ்திபாரமே நன்றின்னு சொல்லுங்க பாப்போம். என் அஸ்திபாரம் ஒரு நாள்ல என் வாழ்க்கைக்கு வந்து அஸ்திபாரமா மாறினீங்களேப்பா. நான் அதை பார்க்கும் போதுதான் என் கட்டடத்தையே நான் பார்க்கிறேன். நான் அஸ்திபாரத்தை பார்க்காத பொழுதெல்லாம் என் கட்டடத்தோட வேல்யூ எனக்கே தெரியாம மரத்தையும் வைக்கோலையும் புள்ளையும் நம்பிட்டேன்பா. நேர எடுத்து கட்டி கொண்டிருக்கிறேன். ஆனா நெருப்புக்கு போய்விடும் என்று எனக்கு தெரியாமலேயே கட்டி விட்டேன். இன்று நான் மாற்றுகிறேன். ஏனென்றால் என் அஸ்திபாரம் விலையேற பெற்றது. என் அஸ்திபாரம் உறுதியானது. என் அஸ்திபாரம் என்றைக்கும் நிலைத்திருப்பது. அதுவே என் இயேசு கிறிஸ்து. என் இயேசு கிறிஸ்து என் தகப்பன், என் இரட்சகர், என் ஆத்துமநேசர், என் அன்பு. அப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன். உம்மை நான் நேசிக்கிறேன். அந்த விலை எனக்கு தெரியும்பா. அதனால என் வாழ்க்கையில நான் கட்டுகிறதை விலையேற பெற்றதாக கட்ட வேண்டும் என்பதே என் விருப்பம். அதற்காகவே வாழ ஆசைப்படுகிற ஆண்டவரே, வேறு யாரெல்லாம் எதற்காக கட்டுகிறார்கள் என்பதை பற்றி நான் பார்க்க விரும்பவில்லை. நான் கட்டுகிறதை நான் பார்க்க விரும்புகிறேன். சொல்லுங்க வாய் திறந்து, நான் கட்டுகிறத நான் பார்க்கணும். ஏன்னா என் அஸ்திபாரம் இயேசுன்னு எனக்கு தெரியும். இன்னொருத்தரை பற்றி எனக்கு தெரியாது. என் அஸ்திபாரம் இயேசு. அப்படின்னா நான் கட்டுகிறதை நான் பார்ப்பேன். என் அஸ்திபாரத்தை வைத்தே பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க பாப்போம். நன்றி சொல்லுங்க. அந்த அஸ்திபாரத்துக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொல்லணும்னே இல்லை, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு கட்டடத்தை கர்த்தர் கவனித்து பார்க்க சொல்லுகிறார். என் மகளே, மகனே, நான் உன் அஸ்திபாரமா இருக்கும் பொழுதே நீ என் மரத்தை வைக்கோல புள்ளையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகத்துல? உனக்கு நிகரான ஒரு மதிப்பு எது இந்த உலகத்துல? அஸ்திபாரம் அல்லவோ உன் மதிப்பை உனக்கு கொடுத்தது. அஸ்திபாரம் அல்லவோ உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்தது. அஸ்திபாரம் அல்லவோ நீ எப்படி கட்ட வேண்டும் என்று காண்பிக்கிறது. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு ஒரு நன்றியை கொடுங்க பாப்பா. ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. என்ன தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. வெந்தன் இயேசுவே, நிரந்தன் இயேசுவே, வெந்தன் இயேசுவே, வெந்தன் இயேசுவே, வெந்தன் இயேசுவே, வெந்தன் இயேசுவே, வெந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என் ஆஸ்தியை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, நீ தேடி வந்தாரையா. வெந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, வெந்தன் இயேசுவே, வெந்தன் இயேசுவே.
நன்றி நான் செலுத்துகிறேன். இந்த காரியத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ விதைத்து நீ நீர் பாய்ச்சி விளைய செய்கிற உம்முடைய சர்வ வல்லமைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வதிங்க. ஐக்கியங்களை குறித்து அவர்கள் இன்று தீர்மானித்து செல்லட்டும். அஸ்திபாரத்தின் மேல் தங்களுடைய கவனத்தை வைத்து கட்டட்டும் என்று சொல்லி நான் உம்முடைய ஊழியக்காரியாக உம்முடைய சபையை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் கேட்கிறவர்கள் கேட்கிறார்கள், கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், மாற்றுகிறவர்கள் தங்களை அவருக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். மாற்ற முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது. மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் விரும்பாதவர்கள் என்றுதான் பகுதிகள் உண்டு. மாற்ற முடியாது என்ற வார்த்தை கிடையாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? மாற்ற முடியாது என்ற வார்த்தை கிடையாது. மாற்ற விரும்புகிறோமா விரும்பவில்லையா என்பதுதான் வார்த்தை. இந்த நாளிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ஆராதனையின் நேரத்திலே கொடுத்த அந்த டிரெக்ஷன், திசை திருப்பப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். சத்தியம் இதுதான் என்று நமக்கு தெரியும். கனம் கனவீனம் என்ற இரண்டு வார்த்தைகளையும் நாம் இந்த பகுதியில் அறிந்து கொண்டோம். ஒன்று உபயோகப்படுத்தப்படுவது, இல்லை என்றால் உபயோகம் இல்லாமல் இருப்பது. உங்களுடைய கண்களின் மேலே இருக்கட்டும், கவனம் திரும்ப வேண்டாம். இந்த நாளிலே நீங்கள் எத்தனை பேர் மாற்றப்பட போகிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? ஏனென்றால் மாற்றம் அவசியம். இருக்கிறபடியே இருப்பது அவசியம் இல்லாமல் போகும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்ப்பது வருவது அவசியம். இதை புரிய வைப்பதே ஆண்டவருடைய வசனம். தேவன் எடுத்து காட்டுகிறார் வித்தியாசத்தை. இன்று அவருடைய பணியிலே இருக்கிற எங்களுடைய வேலை இந்த வித்தியாசத்தை காட்டுகிற வேலை. கனத்திற்கும் கனவீனத்திற்கும் உரிய வித்தியாசத்தை காட்டுகிற வேலை ஒரு ஆசாரியனுக்கு உரியது. பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும், தீட்டானதற்கும் பரிசுத்தத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை, இல்லை என்றால் தீட்டல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆசாரியர்கள் காண்பிக்க வேண்டும். அதை காண்பிக்கிற ஒரு ஸ்தலத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இதை காணக்கூடிய விதத்தில் கர்த்தர் காண்பிக்கிறார். நான் முக்கியமான ஒரு குறிப்பை
சொல்லிவிட்டு நான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த முக்கிய அஸ்திபாரத்திற்குள்ளாக சொல்ல போகிறேன். 21வது வசனம் நாம் வாசித்து முடித்தோம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, அப்படி என்றால் கனவீனத்திற்குரிய காரியங்களை விட்டு என்ற அந்த வார்த்தைக்கு ஒப்புமையாக மரமும் மண்ணுமான விஷயங்களை விட்டு பொன்னும் வெள்ளியுமான காரியங்களை பற்றிக் கொள்வான் என்றால், பற்றிக் கொள்வாள் என்றாள், அப்படித்தான் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமை வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எஜமானுக்கு உபயோகமான நிலைமை வருகிறது என்று சொல்லுகிறது. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கனவீனத்திற்குரிய காரியங்களை விட்டு கனத்துக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்வது ஒரு பாத்திரத்தின் வேலை. இந்த பாத்திரம் எப்படி மாறுகிறது என்பதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக பாத்திரங்கள் இருக்கிற பெரிய வீட்டிலே சில கனவீனத்திற்குரியது, சில கனத்திற்குரியது என்றால் ஏன் இந்த வித்தியாசம் பயன்படுத்துதலில் வந்தது? காரணம் அதனுடைய தகுதியில் வந்ததுதான். பயன்படுத்துதல், தகுதியை வைத்துத்தான் பயன்படுத்துதல், தகுதியை வைத்துத்தான் கரம், தேவனுடைய கரம் அந்த பாத்திரத்தை தான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். இந்த சாப்டர்ல சில விஷயங்களை கர்த்தர் தொடர்ந்து பேசுவதற்கு எதை எப்படி கொண்டு போவது என்பதை குறித்து அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் எடுத்து கொடுத்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 19வது வசனத்தை நான் வாசித்து விட்டே செல்லலாம் என்று விரும்புகிறேன். இதே அதிகாரத்திலே, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் எவளும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் கடவுள் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரண்டு பகுதியாறுகளுமே சேர்த்து சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் வேதத்தில் எப்பொழுதுமே ஆண்களை வைத்துத்தான் வசனம் பேசும். ஆனால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருகிற வார்த்தை. நீங்கள் கவனிங்கள். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அப்படின்றால் ஆண்டவர் ஒரு அஸ்திபாரத்தை போடும் பொழுது அதை யாரும் அசைக்க முடியாது. இப்ப என்னை பாருங்கள். ஒரு அஸ்திபாரத்தை அவர் போட்டு இருக்கிறார் என்றால் அதை யாரும் அசைக்க முடியாது. இதிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் தம்முடையவர்களை அறிவார். நன்றாய் கவனித்து கேளுங்கள். அவர் தம்முடையவர்களை அறிவார். அப்படி என்றால் தம்முடைய அல்லாதவர்களையும் அறிவார். தம்முடையவர்களை அவர் அறிவார். தேவன் அறிவார். தன்னுடைய பிள்ளைகள் யார் என்று அவருக்கு தெரியும். இப்பொழுது கவனியுங்கள். இப்படிப்பட்டவர்கள், அதாவது தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கு உபயோகமானவர்கள், தேவனுடைய கரத்தில் இருப்பவர்கள், கனமான பாத்திரங்கள், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள், கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்கள். இவர்கள் அநியாயத்தை விட்டு என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவர்கள் யாராயிருந்தாலும் அநியாயத்தை விட்டு விலக கடவர்கள் என்பதே அந்த அஸ்திபாரத்தின் முத்திரையாயிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருங்கள். அநியாயம் என்பதும் நியாயம் என்பதும் எப்படி தெரிய வருகிறது என்றால், நியாயத்துக்குரியவரை அறியும் பொழுது அநியாயம் தெரிய வரும். தகுதியானதை தெரிய வேண்டும் என்றால் தகுதியானவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தகுதி அல்லாததை தெரிந்து கொள்ள முடியும். கனத்துக்குரியதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கனத்துக்குரியவரோடு பழகினால் கனத்துக்குரியதை தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது கனவீனமானதையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்று நீங்கள் அறிய வேண்டிய இந்த சத்தியத்தின் தொடர்ச்சி அஸ்திபாரம் என்ற வார்த்தையில் இருந்தே வருகிறது. ஐயா அம்மா கவனியுங்கள். அஸ்திபாரம் மிக முக்கியம். அதனால் தான் தேவனே அதை பொறுப்பெடுக்கிறார். அஸ்திபாரம் மிக முக்கியம். அதனால் தான் தேவனே அதை போடுகிறார். போட முடிவெடுத்தபடியினால் தான் இயேசுவை மூளைக்கல்லாக தலைக்கல்லாக மாற்றினார்.
இந்த அஸ்திபாரம் நிலையானது, உறுதியானது, அசைக்கப்பட முடியாதது. இந்த அஸ்திபாரத்தின் பெயரே இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிற எவரும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதே அந்த மூலைக்கல்லின் மேல் இருக்கிற முத்திரை. It's a seal. எந்த ஒரு கேரண்டிக்கும் ஒரு முத்திரை உண்டு. தரத்துக்கு முத்திரை உண்டு, தரமற்றதற்கு இல்லை. ISI என்றால் முத்திரையின் ஒரு தரம் குறிக்கப்படுகிற பதம். அது தரத்திற்கு முத்திரை உண்டு. அஸ்திபாரம் தரத்துக்குரியதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் தெருவில் இருக்கிறவர்களாய் இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் தரத்திற்கு உரியவர்கள். காரணம், நீங்கள் தரத்துக்குரியவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அஸ்திபாரத்தை ஆண்டவர் தரத்துக்குரிய. எப்படி தரமற்ற முடிவுகள், தரமற்ற பிரயாசங்கள், கணத்துக்குரியதல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க முடியும். நான் சொல்றது தொடர்ச்சி. சம்டைம்ஸ் தெரியாம மரத்தையும் வைக்கோலையும் புள்ளையும் ஏதோ நல்லதுன்னு நினைச்சங்க, வெள்ளின்னு நினைச்சு வைக்கோலை எடுத்துட்டேன்னு சொல்லலாம். ஒரு நாள் கர்த்தர் கண்ணை திறந்தனால அடா இது வைக்கோலாச்சே, வெள்ளி இல்லையேன்னு தெரிய வரும்போது தூக்கி எறிஞ்சு வெள்ளியை பிடித்து கொண்டால் சந்தோஷம். ஆனால் தொடர்ந்து வைக்கோலையே வச்சு ஒரு ஆள் கட்டிட்டு இருந்தா. சில மக்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஆண்டோடைய ஊழியம் தாங்க கனத்துக்குரியது. பிள்ளை பிறந்தா இப்படி பிறக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், என் பிள்ளை அப்படி மாறணும். ஓ, ஊழியத்தில் இருப்பதுதான் தரத்துக்குரிய வாழ்க்கை. இதை போல ஒரு கணத்தை நான் அறியவே முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் தாம் பிள்ளைக்கு கல்யாணம் வரும் பொழுதே ஊழியக்காரனை பார்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பணம் பத்தாது. ஊழியத்துக்கு போன எவ்வளவு கிடைக்கும்? என் பொண்ணு கார்ல போக முடியுமா? ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர்னா, நான் கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ்க்கு விரோதமா பேசல, பணத்துக்கும் நான் விரோதி இல்லை. குற்ற மனசாட்சி இல்லாம பணத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா பணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அது எஜமான் இல்லை, வேலைக்காரன். நீங்க நல்லா கவனி, எஜமான் யாருன்னு சரியா தெரிஞ்சாதான் இந்த பேச்செல்லாம் சரியா வரும். கணத்துக்குரிய வாழ்க்கைங்க, ஊழியம் பண்ணணுங்க. ஐயோ, உங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இப்படித்தான் வாழணும். ஆனா தாம் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய தேடும்போது யாரை தேடுறாங்க தெரியுமா? வீடு இருக்கா, சொந்த வீடு, பையனுக்கு கார் இருக்கா, சம்பளத்தை போக கிம்பளத்துக்கு வாய்ப்பு வருமோ, வந்தா என் பொண்ணு இன்னும் ஜம்முன்னு இருப்பா. ஐயா அம்மா, நாங்க நிறைய டயலாக்ஸ் கேட்கிறோம் வாழ்க்கையில். ஏங்க கணத்துக்குரிய வாழ்க்கை நீங்க தானுங்க சொன்னீங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் என்று வரும் பொழுது வைக்கோலை எடுக்கிறாங்க வெள்ளின்னு நினைச்சுக்கிட்டு. ஊழியத்துல கால்குலேஷன் பார்த்து வரல. நாங்கெல்லாம் எவ்வளவு பணம் கிடைக்கும், எவ்வளவு அந்தஸ்து கிடைக்கும், எவ்வளவு உயரலாம் என்பதையெல்லாம் நினைத்து ஊழியத்துக்கு யாரும் வர முடியாது. வந்த வைக்கோலைத்தான் பார்க்கறாங்க. பெங்களூருக்கு வரும்பொழுது இந்த பட்டணத்துல ஒரு நல்ல உடைய கூட உடுத்தி பார்க்க முடியுமா என்ற நிலைமையில தான் சம்பளம் எங்களுக்குலாம். ஆனா அதை கருதவே இல்லை இருதயம். ஏன் தெரியுமா? அழைத்தவர் தரத்துக்குரியவர் என்றால் என்னுடைய வாழ்க்கையின் கட்டடத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ட்ரெஸ் உடுக்க இல்லாம போகலாம், ஆனா நல்ல குவாலிட்டி உள்ள இருதயத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதுங்க கட்டப்பட்டு கொண்டிருக்கு? இங்க கண் இருக்கிறவங்க பார்க்க மாட்டார்கள். நான் அஸ்திபாரத்தை இவ்வளோ
மேன்மையாய் வைத்திருக்கும் பொழுது அதற்கு மேல மரம், வைக்கோல், புல்ல வச்சு யாராவது கட்டுவாங்களா? இதை இமேஜின் பண்ணி பாருங்களேன் தயவு செய்து. ஒரு பயங்கரமான அஸ்திபாரத்தை போட்டு, பாறை, உறுதியான பாறை, அவரே சீயோனிலே வைக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திட அஸ்திபாரம் இயேசுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறாரே. இவ்வளோ பயங்கரமான அஸ்திபாரத்தின் மேல யாராவது மரத்தையும் வைக்கோலையும் புள்ளையும் வச்சு கட்டனா அது என்னங்க வாழ்க்கை? பார்க்கிறவங்களே சொல்லுவாங்க உனக்கு புத்தி இல்லையான்னு. இன்னைக்கு அநேக சபையிலே புத்தியற்ற நிலைமையில் ஏன் வந்து போக வேண்டும்? சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஏன் புத்தியற்றவர்களாய் கட்ட வேண்டும்? ஆண்டவர் மேல கட்டுற வாழ்க்கைனா நமக்குன்னு ஒரு படிப்பினை இருக்கு, நமக்குன்னு ஒரு போதனை இருக்கு, நமக்குன்னு ஒரு தரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு கணம் இருக்கு. இதை விட்டு விட்டு வேறொன்றை நாம் பின்பற்ற முடியாது. ஹே வாலிப பிள்ளைகளே, நீங்க ஏனோ தானோன்னு ஒரு ஆளை கட்ட முடியாது. If you know your foundation, you cannot go for somebody. அஸ்திபாரத்தை பார்க்கிற ஒரு பிள்ளைக்கு மேல கட்டுற கட்டடத்தோட வேல்யூ தெரியும். அதனாலதான் காத்திருக்கிறாங்க, அதனால்தான் பரிசுத்தத்துக்கு போராடுறாங்க, அதனால்தான் பிரித்தெடுக்கப்படுறாங்க, அதனால்தான் ஐக்கியத்துல கவனமா இருக்கிறாங்க, அதனால்தான் நட்டுகிற ஆள் விதையுள்ள ஆளான்னு பார்க்கறாங்க. எந்திரிச்சு நின்று சில பேர் ஹல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க. வெக்கம் இல்லாம சொல்ல முடியும்னா ஆண்டவர் சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு ஹல்லேலூயா உட்காருங்க. அனுப்ப மாட்டேன். இன்னும் 2 நிமிடத்துல முடிக்க போகிறேன். ஏங்க நடுற ஆளு விதையுள்ள ஆளா இருந்தா ஒட்டிக்கிற ஆளு நீர் பாய்ச்சுற ஆளா தான் இருக்கணும். எங்கேயோ நீரை ஊத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு சில பேர். நடுறவங்களும் எதையோ நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லைங்க, அது புத்தி இல்லாத வாழ்க்கை. ஐயா அம்மா கவனிங்க, ஏன் சபை முக்கியம் தெரியுமா? சபையில இந்த குவாலிட்டியை பிரிச்சு கொடுக்கிறவர் கர்த்தர் தான். உலகத்துல போனாலும் உலகம் ஓஹோன்னு எதையெல்லாம் கல்லு அப்படின்னு சொல்றாங்களே, விலையேற பெற்றது பொன் வெள்ளி என்று சொல்லுகிறார்களே, அந்த தரத்துக்கு மதிப்பை கொடுக்கிறதே ஆண்டவர் தான். பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில தரம் இல்லைனா பணம் வேஸ்ட். இன்னைக்கு பெண்கள் மாப்பிள்ளை பார்க்க தெரியாம செதறாங்க. எப்படிப்பட்ட பையனை தரிசனத்துல வைக்கணும் கூட தெரியல. Because you don't know your personal worth, you don't know your personal value. நான் தங்கத்துக்கு ஒப்பான ஆள்னா மரத்தோட ஜாயின் பண்ண முடியுமா? ஏ மரமான மனுஷனே, நல்ல வேளை பெண்களை தான் பார்த்து பேசினேன். அவன் கண்ணு திறந்தவன் கதையை கேட்கணும். இயேசுவே, நடக்கிற மனுஷன் எல்லாம் மரமா பார்க்கிறேன்னா, மகனே நீ அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்காது, நல்ல கண்ணை திறக்கிறப்பான்னு திறந்து விட்டார். ஏன்னா நீ மரத்துக்கு மனுஷனுக்கு வித்தியாசத்தை அறியணும். வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கூடயோ படைக்கிட்டு, யார் கூடயோ ஓடிக்கிட்டு, யார் கூடயோ உட்கார்ந்து கொண்டு அவன் தான் எனக்கு வேணும்னா சிம்சோனை நினைச்சுக்கோங்க. அவதான் என் கண்களுக்கு பிரியமானவள். ஏன் உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? இல்ல, அவள் தான் என் கண்களுக்கு பிரியமானவள். இந்த கண்ணே நொல்லையா இருந்தா எப்படிங்க உங்களுக்கு சரியான காரியங்கள் தெரிய வரும்? கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பார்க்க, நான் கவனித்து பார்க்க தான் சத்தியத்தை அனுப்புகிறேன். How can you compromise with your quality? How can you? யார் கூடயே பழகி, யார் கூடயே நின்று, யார் கூடயோ எப்படி இருக்க முடியும்? You go for a cheap quality that talks about the cost of that material. Hey, 50% ஓடி போய் வாங்கியா புட்டியா அட்டியா, என்ன குவாலிட்டி என்ன குவாலிட்டி? நான் 5 நாள்ல குவாலிட்டி தெரிய வருது. ஆமா, நான் கல்யாணத்துக்கு பிறகுதான் குவாலிட்டியை கண்டுபிடிச்சேன். இதுதானா அந்த குவாலிட்டி? எல்லாம் ரிடக்ஷன் வருதுன்னா ஓடுறாங்க. ஏன்னா காஸ்ட் கம்மியா. நான் கேட்கட்டா, தங்கத்துக்கும் மரத்துக்கும் ஒரே காஸ்டா? வெள்ளிக்கும் வைக்கோலுக்கும் ஒரே தரமா? அப்ப விலை வித்தியாசப்படுது இல்ல? விலை அதிகமா இருக்கு, விலை அதிகமா இருக்கு. ஐயா, அது தரம் அதிகமா இருக்கு, அதனால தான் விலை அதிகமா இருக்கு. விலை அதிகமா இல்லாத விஷயம் தரம் குறைந்தது. மாத்தி கொடுக்கறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க அவ்வளவு புத்தி இல்லாதவங்க இல்லை. வாங்கின நமக்கு தான். புரிந்து கொண்டீர்களா? எனக்கு இவர்தான் வேண்டும், எனக்கு இவள் தான் வேண்டும் என்றால் அது உங்க தரத்தோட நிர்ணயம். சொல்லி கொடுக்கிறவர் ரெடியா இருக்கிறாரு.
பேசுறவங்க ரெடியா இருக்கிறாங்க. கேட்க காது திறந்திருந்தா அஸ்திபாரம் எங்க போடுறோன்னு சரியா போடலாம். போட்ட அஸ்திபாரம் நிலைக்கும். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். இன்னொரு விஷயம் மியூசிக் அடிங்க பாப்பா. இப்ப நீங்க அடிச்ச பிறகு தான் அவங்கள பேச சொல்ல போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அஸ்திபாரம் நன்றாய் கவனிங்கள், இயேசுவா இருப்பார்னா உங்க வாழ்க்கையில இந்த குவாலிட்டி அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இயேசு அஸ்திபாரமா இருந்தா ஒண்ணு பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல்லை சூஸ் பண்ணுங்க. அதாவது உங்க வாழ்க்கையின் வேல்யூஸ், மதிப்பு, அர்த்தம், வாய்ப்பு எல்லாமே கனத்துக்குரியதா சூஸ் பண்ணுங்க. இயேசு வேண்டான்னா அஸ்திபாரம் சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேல நீங்க மரமோ வைக்கோலோ புல்லோ எதை கட்டினாலும் பரவாயில்லை. ஆனா இயேசு தான் என் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் என்று சொன்னா சொல்றத அர்த்தத்தோட சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு பையனுக்கு ஊழியக்காரனை சீப்பா நினைக்காதீங்க. அந்த சாய்ஸ் வேண்டாம் நினைக்கிறதுக்கு ஆண்டவர் சீப் இல்லை. உலகத்துல லாபத்தை பார்த்து நான் ஊழியத்துக்கு வரல. ஒரு ஊழியக்காரனுக்கு வாழ்க்கைப்படவில்லை. என்னுடைய அஸ்திபாரம் இயேசு தெரிஞ்சனால இருக்கிறது இல்லாம போனாலும் பரவாயில்லை. அவர் கட்டுகிற இந்த கட்டடத்துக்கு வேல்யூ அதிகம் என்பதனால்தான் இன்றைக்கு அநேகர் ஊழியத்துல நிலைச்சிருக்காங்க. இன்றைக்கும் அந்த பகுதிக்கு வாருங்கள். 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாமல் இருந்தால் பரவாயில்லை. இதுதான் அஸ்திபாரம். என்ன பாருங்க, இதுல என்ன விசேஷம் இருக்கு? நானும் இயேசுவை அறிந்து தானே இருக்கிறேன், அதனால் தானே வந்திருக்கிறேன், அதனால் தானே பங்கு எடுத்திருக்கிறேன், அதனால் தானே ஆராதிக்கிறேன், அதனால் தானே சபைக்கு வருகிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் அஸ்திபாரம் சரியாய் இருப்பதை நீங்கள் அறிந்தவர்கள் என்றால் கட்டுகிறதை கர்த்தர் கவனிக்க சொல்லுகிறார். கட்டுகிறத பாருங்க. முதல்ல பவுல் அவருக்கு கொடுத்த ஊழிய கிருபையை பயன்படுத்தி அஸ்திபாரத்தை சரியாய் போட்டதை மாத்திரம் சொல்லவில்லை, புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல போட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன பாருங்க, கிருபை இருக்கிற ஆளு புத்தியுள்ள ஆள். உண்மையா இல்லையா? கிருபை கிருபை கிருபை. நிறைய பேர் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் கிருபையில வாழ்க்கை ஓடுகிறது. கர்த்தருடைய கிருபையில் வாழ்க்கை ஓடும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வசனம் தான் சொல்லுகிறது. கிருபையை சும்மா பயன்படுத்துகிறார்கள். கிருபையின் வல்லமை அநேகருக்கு தெரிவது இல்லை. கிருபை புத்தியை கொடுக்கிறது. கிருபையுள்ள இடத்துல கர்த்தர் புத்தியை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் பவுல் புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டா. Not just building something, but building something as an expert builder. ஒரு சிறந்த நிலைமையில் கட்டுவது என்பது புத்தி. சொல்வதை கவனித்துக் கொண்டே இருங்கள். இந்த சாப்டர் வீட்டில் உங்களால முடியும் என்றால் இன்றைக்கு பிரியாணி சாப்பிடுவதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு படியுங்கள். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து வருகிற வார்த்தைகளில் சிலதை கோடிட்டு காட்டுகிறார் கர்த்தர். ஏனென்றால் இந்த அஸ்திபாரத்திற்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை கர்த்தர் எடுத்துக் கொடுக்கிறார். பவுல் யார், அப்போலோ யார், ஏன் வாக்குவாதம், பேதம், பொறாமை, இது மாம்சத்துக்குரிய காரியம் அல்லவா என்று பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார் கொரிந்தியர்களை பார்த்து. பிறகு கேட்கிறார், பவுல் யார், அப்போலோ யார்? பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். வல்லமையான வார்த்தை. ஹல்லேலூயா. ட்ரம் தட்டிடுங்க பாஸ்டர். அந்த ரோலிங் வரணும் அங்க. என்ன பாருங்க, ஒருத்தர் நடுறாங்க, இன்னொருத்தர் நீர் பாய்ச்சறாங்க. தேவனே, ஹல்லேலூயா. இது நடுற பயிருக்கும் சரி, கற்ற உயிருக்கும் சரி, ரெண்டுக்கும் பொருந்தும்.
நினைக்க கூடாது நட்டை நீர்ப்பாய்ச்சனை வந்துதான் ஆகும்னு, வர்றதில்லை. எத்தனை பேர் கேட்டீங்க? சில பேருக்கு நெத்தி அடி இதுவே. ஐயோ அப்படியா? நாங்க பார்த்து பார்த்து நட்ட விஷயங்க, வேலி அடைத்து ஊற்றின விஷயம் முளைக்காம எங்க போகும்னு கேட்பீங்கன்னா உள்ளே தீந்து போகும். ஆண்டவர் சொன்னா, நான் சொல்லலைங்க. சில சாப்டர்ஸ்லாம் படிச்சீங்கன்னா விதைகளை மண் கட்டியின் கீழே நான் தீந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது முளைக்கும் 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 முளைக்குன்னு உட்கார்ந்த ஆளு காய்ந்து போயிடுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற விதை தீந்து போயிடுச்சு. தேவனே விளைய செய்தார். என்ன கவனிங்க, இது என்ன வல்லமையான வார்த்தைனா, 9வது வசனம், 8-9 வாசிக்க வேண்டும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். என்ன நட சொன்னார் கர்த்தர்? நடுகிறேன். அவரை நீர் பாய்ச்ச சொல்லி அழைத்தார் கர்த்தர், நீர் பாய்ச்சுகிறார். மாற்றி செஞ்சா வம்பாயிடும். கிருபை கிருபைன்னு பேசுகிற ஆளுக்கு எதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது என்றே தெரியவில்லை. பரிதாபம். கவனிங்கள், கிருபை கொடுக்கப்பட்டது எதற்கு? புத்தியோடு செயல்படுவதற்கு. புத்தி என்றுமே அஸ்திபாரம் போடும். இது உங்களுக்கு நினைவிற்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இயேசு சொன்ன ஓமை, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போடுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனோ, இவங்க கேட்கிறார்கள். இங்க கேட்கிற 2 கூட்டத்தார் உண்டு. தொலைக்காட்சியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, 2 வித கூட்டங்கள் எப்பொழுதுமே உண்டு. வசனத்தை கேட்பார்கள், கேட்டு சிலர் செய்வார்கள். சிலர் வசனத்தை கேட்பார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். அநேக பொய்களை ஆராதனையில் பேசுகிறோம், ஜெபத்திலும் பேசுகிறோம். We don't mean anything that we sing or pray. We don't mean. நான் கொண்டு வரேன், நாளைக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை எத்தனை முறை சிந்தித்து உணர்ந்து சொல்லி இருக்கிறோம். அநேக முறை சொன்னதை உடனே மறந்திருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இருவரும் ஒன்றே, நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஏன்னா அழைக்கப்பட்டதை செய்ய அந்த கிருபையை பெற்ற கூட்டத்தார். இப்போது பாருங்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அது அவனவனுடைய வேலைக்கென்று ஆண்டவர் வைத்த காரியத்தை அவர் கொடுப்பார். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். கவனிங்கள், இது ஊழியத்திலே தேவன் வைத்த ஒவ்வொரு நிலைமையிலே கிருபையை பெற்ற பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது நீங்கள் சொல்லலாம், நான்லாம் ஊழியத்துக்கு கிருபை பெறாதாள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரம் என்பதை அறியாமல் இருக்கிற ஆள். எத்தனை பேர் கேட்டீர்? 2 தீமோத்தேயை வைத்துத்தான் ஜெபத்திலே நாம் ஆரம்பித்தோம். கனத்துக்குரிய பாத்திரம் தான் எஜமானுடைய கையில் இருக்கிறது. அப்படி என்றால் அதுதான் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு அதற்கு என்றெல்லாம் இல்லை, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம். நீங்கள் ஊழிய அழைப்பு இல்லை என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை அறியவில்லை, உங்களை அழைத்தவரையும் அறியவில்லை. You can be in the secular field. You might be a homemaker. You are a professional in business. You can be anything. But God has called you to be a noble vessel, vessel of honor. கனத்துக்குரிய பாத்திரமாய் தகுதியான ஒரு வேலைக்கென்று கர்த்தர் உங்களை பிரிக்கவில்லை என்றால் அவர் அஸ்திபாரமாக இருக்க மாட்டார். எத்தனை பேர் கேட்டீர்கள்? கர்த்தர் அஸ்திபாரம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கனத்துக்குரியவரே அஸ்திபாரமாய் இருக்கிறார். எத்தனை முறை இயேசு என் அஸ்திபாரம் என்றால் சந்தோஷமாய் நாம் அல்லேலூயா சொல்லுகிறோமே, அதுதான் உண்மை என்று சொல்லுகிறோமே. அப்படி என்றால் அஸ்திபாரத்தை போட்டவர் கட்டடத்தை கவனிக்க மாட்டாரா? நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுதான். ஆனால் அவனவனுக்கு ஏற்ற கூலியை கொடுக்க கர்த்தர் பார்ப்பதற்கு காரணம் சரியாய் வேலை செய்தார்களா என்று பார்க்கிறார். எத்தனை பேர் கேட்டீர்கள்?
சரியாய் வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறார். என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கவனிங்கள், தேவனோடு சேர்ந்து இருக்கிற இந்த ஊழியத்திலே உடன் வேலையாட்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தேவனுடைய மாளிகை. அப்படி என்றால் இந்த மாளிகையாய் இருக்கிற நம்மை 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 கர்த்தர் கட்டுகிறார் என்றால் சும்மா கட்ட அழைக்கவில்லை, சிறந்த நிலைமையில் கட்ட அழைத்திருக்கிறார். சிறந்த கட்டடத்தை காண அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய மாளிகை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தேவனுடைய பண்ணை. ஐயோ, அந்த பண்ணையே தெரியுமாங்க உங்களுக்கு? யாருடைய பண்ணை? அந்த ஜமீன்தாருடைய பண்ணை. ஊர்ல பெரியவங்களுடைய பண்ணையே ஒரு பெரிய பேச்சா பேசுவாங்க. ஏன்னா பண்ணையின் பெருமை எதனால் வந்தது தெரியுமா? ஜமீன்தாரை வைத்து வந்தது. இன்னைக்கு தேவனுடைய பண்ணையாய் நான் இருக்கிறேன் என்றால் எந்த விதமான ஆள் என்பதை எப்படி உலகம் அறியும்? நம்முடைய எஜமானனை வைத்தார். பெரியவருடைய பண்ணை என்றால் கேட்பாங்க, இது யார் வீடு, யார் கட்டின வீடுங்க, யாருக்கு சொந்தமானதுங்க? அதை கேட்பதற்கு காரணம் வீட்டின் தோற்றம், வீட்டின் சிறப்பு, வீட்டின் தரம். என்னை கவனிங்கள், ஒரு முக்கியமான குறிப்பு 11 பவுலே சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தை பற்றி. நான் அஸ்திபாரம் போட்டேன், புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல போட்டேன் என்றால் என்ன அஸ்திபாரம் தெரியுமா? அது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா. நான் போட்டதை சரியா போட்ட, நீ மாத்த நினைக்காதே. அதுதான் அஸ்திபாரம், இதுதான் புத்தி. பவுல் போட்டிருக்கிறார். காரணம், இது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மேல் வருகிற ஒரு காரியம். நீங்கள் பார்த்துக் கொண்டே இருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். சில வசனங்களை நான் வாசித்து விட்டு பேச போகிறேன். எத்தனை பேர் சபையில் உயிரோடு இருக்கிறீர்கள்? கரங்களோடு இருக்கிறீர்கள், வாய்களோடு இருக்கிறீர்கள், வரங்களோடு இருக்கிறீர்கள். அது சில பேர் அல்லேலூயா இல்லாமல் போகலாம், பரவாயில்லை. உயிருள்ள ஒரு சபைக்குத்தான் தேவன் வந்தார். ஏனென்றால் உயிரோடு இருக்க வைக்கவே. அல்லேலூயா. சபை உயிருள்ளது ஏனென்றால் அஸ்திபாரம் உள்ளது. நன்றாய் கவனிங்கள். இந்த 1 கொரிந்தியர் 3 அநேகம் பேர் வாசித்திருக்கிறீர்கள், நானும் வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே இதை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது சிலருடைய அஸ்திபாரங்கள் மாற்றப்படுகிறது, மாற்றப்பட போகிறது. அஸ்திபாரங்கள் அசைந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அஸ்திபாரமாக மாறும் வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறார். அதுதான் சபையிலே அவர் செய்கிற காரியம். நாம் ஆண்டவர் அல்லாத அஸ்திபாரங்களை போட்டுக்கொண்டு கோட்டைகளை கட்டிக்கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் அஸ்திபாரங்களையே அசைத்து விடுவார். கட்டின கோட்டை இடியும், நம்பி இருந்த கண்மலை கைவிடும். எத்தனை பேருக்கு இது நற்செய்தி? என்ன இடியும் கைவிடும் என்றால் எப்படி நற்செய்தி ஆகும்? இவர்களே அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி நற்செய்தி ஆகும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இல்லாத எந்த காரியமும் கைவிடும். அது நற்செய்தி என்று தெரிந்திருந்தால் அல்லேலூயா சொல்லி இருப்பீர்களே. இதிலேயே அஸ்திபாரங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. ஓ, அப்படி என்றால் இனி காரியம் வாய்க்காதோ? வாய்க்காமல் போகும். ஏன் தெரியுமா? நான் சொல்வதை கவனிங்கள். நானாக கதை பேசவில்லை, இது கர்த்தருடைய கருத்து. ஏசாயா 55 என்னை பாருங்கள், திருப்புவதெல்லாம் வீட்டிலே செய்யலாம். 11வது வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எதற்கு இருக்கும் தெரியுமா? நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் பேசினால் அவர் விரும்புகிறது வாய்க்கும், அவரால் விரும்பப்படாதது வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, அஸ்திபாரம் சரியா இருந்தா கட்டுகிற காரியம் சரியா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்க கூடாதா? யோசிங்க. அஸ்திபாரம் சரியா இருந்தா கற்ற காரியங்களை சரியா இருக்க வேண்டும் என்று அஸ்திபாரமாகவே இருப்பவர் எதிர்பார்க்க கூடாதா?
எத்தனையோ பேர் இங்க இருக்கிறவர்கள், செய்தியை தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அஸ்திபாரம் போட்டவர்கள், வீடு கட்டி பார்த்தவர்கள். கஷ்டப்பட்டு காசுல பகுதிதான் இருக்கிறது என்றாலும் அந்த பகுதியிலும் பாதியை அஸ்திபாரத்திற்கென்று ஒதுக்குவதற்கு காரணம், ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் காசு வரும் பொழுது உயர்த்தி கட்ட வேண்டிய நிலைமைக்கு அஸ்திபாரம் தாங்க வேண்டும் என்று சொல்லி சரியாய் போட தீர்மானிக்கிறார்களே. இப்ப காசு இல்லை, வசதி போதாது. ஆனாலும் ஒரு கால் வசதி வரும் என்றால் கட்டடம் சிறப்பானதா எழும்ப வேண்டும் என்பதற்காக காசு போட்டு அஸ்திபாரம் ஸ்தாபிக்கிறார்களே, அதுதாங்க புத்தி. என்னை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு அஸ்திபாரமற்ற வாழ்க்கை என்றால் பரவாயில்லை, கணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, பிரித்தெடுப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கலப்பை ஏன் பிரிக்க வேண்டும்? கலந்தே வாழ்ந்து விடலாம், அவசியம் இல்லை. ஆனால் தேவன் அஸ்திபாரத்தை பற்றி பேசுவார் என்றால் அவர் அந்த அஸ்திபாரத்திற்கு அவ்வளவு முக்கியமான முதன்மையான தரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதன் மேல் கட்டுகிற கட்டடத்தை குறித்து அவர் அக்கறை கொள்ள மாட்டாரா? அவர் பேச மாட்டாரா? அவர் திருத்தும்படி சொல்ல மாட்டாரா? அவர் கவனிக்கும்படி அழைக்க மாட்டாரா? காரணம் அஸ்திபாரத்தையே பார்த்து கொண்டவராயிற்று. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலே போட முடியாத விஷயத்தை அவர் போட்டு விட்டார். என்னால் அதை செய்திருக்க முடியாது, பணம் இருந்தாலும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது உலக மக்கள் கட்டுகிற வீட்டை போன்றது அல்ல, இது உறுதியான நிலையான அஸ்திபாரம். அப்படி என்றால் நித்தியத்திற்கு உரிய அஸ்திபாரம். மரணம் வந்தாலும் மாறாத அஸ்திபாரம், மரணத்தையும் தாண்டி பரலோகம் கொண்டு செல்லும் அஸ்திபாரம். கொண்டாடுங்க, தவறில்லை. ஹல்லேலூயா. நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு இடி முழக்கம் வரும் என்று நினைக்கிறேன். போதகரே, நன்றாய் கவனிங்க. சிலர் எழுந்து நின்று கைத்தட்ட முடியும் என்றால் உங்களை வரவேற்க. ஏன் தெரியுமா? எனக்கு இல்லை இதெல்லாம், நான் நின்று செய்வேன். உண்மையை சொல்லுகிறேன். பெரியவரை கொண்டாடுகிற இடத்தில் நமக்கு கட்டுகள் இல்லை, யார் என்ன நினைப்பார்கள் என்ற பிரச்சனை இல்லை. நான் சொல்லுகிறதை கவனிங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசி, இப்படியெல்லாம் நிலைநிறுத்தி, இப்படியெல்லாம் அக்கறை கொண்டவராய் ஆளுகை செய்கிறவராய் இல்லை என்றால் நான் நிற்கவே முடியாது. உங்களிடத்தில் பேசுவதற்கு காரணம் பராக்கிரமமோ பலமோ அல்ல, அவருடைய ஆவி என்ன செய்கிறது என்பதை அனுபவிக்கிறபடினால் நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை கவனிங்க. என்ன அருமையா பவுல் இதை சொல்லியிருக்கிறார். அதாவது இதையெல்லாம் படிக்க நாம் கொஞ்சம் பயப்படுவோம். இதெல்லாம் இறுதி கால சத்தியங்கள். மரணத்திற்கு கொஞ்சம் காலம் இருக்கும் பொழுது, படுக்கையில் கிடந்து கொண்டு அவஸ்தைப்படும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற சில வசனங்கள். ஏனென்றால் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற பகுதிகள். ஆனால் உண்மையிலேயே இதை எப்பொழுது பார்க்க வேண்டும் தெரியுமா? அஸ்திபாரம் போட்ட பிறகே பார்க்க வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகே பார்க்க வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகே பார்க்க வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, சிறிய ஆலயத்தில் இருக்கிறவருடைய கண்களிலும் மனப்பிரகாசம் உண்டாவதாக. நான் சொல்லுகிறேன் கவனிங்கள். இதிலே 10வது வசனம், 1 கொரிந்தியர் 3:10, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். என்னை இப்பொழுது நீங்கள் பார்க்க கடவீர்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட. எத்தனை பேருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவ கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது?
இனிமேல் அளிக்கப்படும் என்பதெல்லாம் இல்லை, ஏற்கனவே அளிக்கப்பட்ட கிருபை உண்டு, கொடுக்கப்பட்ட கிருபை உண்டு. ஆனால் விஷயம் உண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று சொன்னவரும் இவர் தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபையை பெற்றவர்கள் சும்மா இருக்க முடியாது. இப்ப இதையே கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாரும் அளிக்கப்பட்டவர்கள் என்பது போல் சொன்னீர்களே, நீங்கள் கிருபையை பயன்படுத்தி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? கிருபை பயன்படுத்தப்பட்டு வருகிறதா? கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், இன்னும் கிருபை வேண்டும். எதற்கு வேண்டும்? அளிக்கப்பட்ட கிருபைக்கு பவுல் சொன்ன, புத்தியுள்ள ஒரு சிற்பாச்சாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். I am an expert builder. It calls for excellence. சும்மா கட்டுறதில்லைங்க கட்டடம். அஸ்திபாரத்தை புரிந்து கட்டுவதே கட்டடம். ஒரு சாதாரண குடிசை போட அஸ்திபாரத்திற்கு அதிக கவனம் தேவையில்லை. ஒரு குச்சு வீட்டை கட்டுவதற்கு அஸ்திபாரத்தை குறித்து அக்கறையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கட்டடத்தை குறித்து சிந்திக்கிறவர்கள் அஸ்திபாரத்தை முதலாவது சிந்திக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை என்றால் எதற்கு அளிக்கப்பட்டது தெரியுமா? அஸ்திபாரத்தை சரியா போடுறதுதான் என் ஊழியம். அப்படி என்றால் இயேசுவை இல்லாமல் அஸ்திபாரம் இல்லை, அதை சரியாய் போடத்தான் எனக்கு தேவ கிருபை அளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மற்றவங்க எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை பார்த்து கட்டட்டும். ஆனால் எனக்கு அஸ்திபாரம் போடுகிற வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அஸ்திபாரம் உறுதியானது, நிலைத்திருப்பது. அதனால் அதை சரியை போட வேண்டிய கிருபைக்கென்று பவுலை பிரித்தெடுத்த ஆண்டவர் பவுல் போட்ட அஸ்திபாரத்தையும் பார்த்தார். பவுல் சொன்ன காரியத்தையே இதில் எழுதியிருக்கிற வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இதே 1 கொரிந்தியர் 2 அப்படியே பக்கத்து போட்ட பிறகு அவருக்கு தெரியும், இதை வேற யாரும் வந்து மாற்றக்கூடாது. காரணம், போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது கவனிங்க, இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் என்றால் இதன் மேல் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் கட்டப்பட ஆரம்பிக்கிறது. 12 இதை ஒரு கதையை போல சொல்லிக் கொண்டு போகிறாரா தேவன்? பாருங்கள், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். என்னை பாருங்கள், புத்தியுள்ள சிற்பாச்சாரியாக பவுல் ஒரு அஸ்திபாரத்தை போட்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாதே. அந்த நிலைமையிலே உறுதியான ஒரு நிலைத்திருக்கிற அஸ்திபாரத்தை நான் போட்ட பிறகு மேலே கட்டுகிறவர்கள் எப்படி எல்லாமோ கட்டுகிறார்கள். எப்படி கட்ட முடியும்? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல்லை வைத்தும் கட்ட முடியும். இல்லை என்றால் மரம், வைக்கோல், புல்லை வைத்தும் கட்ட முடியும். கட்டலாம். என்ன பாருங்க, கட்டலாம். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க கட்டலாம்? ஏங்க அஸ்திபாரம் எவ்வளவு பெருசா இருந்தா என்னங்க, மேல கட்டுறது நாங்க. என் வசதிக்கு ஏத்த மாதிரி நான் கட்டுவேங்க. அவங்களுக்கெல்லாம் கல் இருக்கு, அதுவும் விலையேற பெற்ற கல் இருக்கு. என் கையில புல்லுதான் இருக்கு. சிலர் கையில பொண்ணு இருக்கு, என் கையில மரம் தான் இருக்கு. சிலர் கையில வெள்ளி இருக்கு, என் கையில வைக்கோல் தான் இருக்கு. அப்படின்னு உலகத்தார் பேசுவது போல் பேசினால் பரவாயில்லை. அது உலகத்தின் பேச்சு, பணத்தின் பேச்சு, சொத்தின் பேச்சு. ஆனால் ஆவிக்குரிய பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையின் மேல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கட்டுகிறாயே ஒரு கட்டடத்தை, அதை நீ கவனித்து பார்க்க வேண்டும். இதுதான் எனக்கு வருகிற செய்தி. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆவியான உதவி செய்ய போகிறார். இந்த 10வது வசனத்தின் கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். என்ன பாருங்க, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, முடியவில்லை, வரம் இல்லை,
பலன் இல்லை, தைரியம் இல்லை, பேச்சு திறமை இல்லை, பாட முடியவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தரமற்ற நிலைமையில் நீங்களும் நானும் கட்டடத்தை கட்ட அழைக்கப்படவில்லை. காரணம், ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்ட தேவ கிருபை புத்தியை கொடுத்திருக்கிறது. என்ன புத்தி தெரியுமா? எல்லாம் என்ன பாருங்க, என்ன புத்தி? சரியா போட கட்ட கொடுக்கப்பட்ட புத்தி. பவுல் செய்தார் என்றால் அப்போலோவும் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? நட்டார் பவுல், அப்போலோ நீர் பாய்ச்சினார். என்ன பாருங்க, நட்டது விதைன்னு பவுலுக்கு தெரியும், என்ன விதைன்னு பவுலுக்கு தெரியும், நீர் பாய்ச்சின அப்போலோவுக்கும் தெரியும் எதை நீர் பாய்ச்சினார் என்று. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இது ரெண்டும் ஒன்னா வேலை செய்யறாங்க. ஒரே எய்ம். நீ நட்டது விதைனா அந்த விதைக்கு நான் நீர் பாய்ச்சுறேன். எத்தனை பேர் கேட்டி? ஐயோ, இது இணைக்கப்பட போகிறது, இப்பொழுதுதான் தூங்குகிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள், போடுங்கள். அப்படி எங்க நட்டது பவுலா இருக்கலாம், ஆனா நீர் பாய்ச்சினது அப்போலோ தான். ஆனா நட்ட விதைக்கு தான் அவர் நீர் பாய்ச்சினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆள் பரிசுத்த நீதிக்கு விதைச்சார்னா அவர் கூட சேர்ந்திருக்கிற நண்பர் அந்த நீதிக்காக நீர் பாய்ச்சினார். இணைப்புகள், இணைப்புகள். அடிங்க பாரு. எத்தனை பேர் புரிந்து கொண்டு? எல்லாரும் தான் சபைக்கு போறாங்க, நானும் தான் போறேன், அதான் கட்டுறாங்க, எல்லாரும் கட்டுறாங்க. நீ தான் வசனம் கேட்ட, நானும் தான் கேட்டேன். எத்தனை பேர் அஸ்திவாரம் போட்டாங்க? எங்க போட்டார்கள்? அது முக்கியம். மணல்லையும் போடலாம், கண்மலை மேலும் போடலாம். இது எது நிலைத்திருக்கும் என்பதே கேள்வி. என்னை கவனிங்கள். நீங்க யோசிக்கலாம், ஐயோ மணல் மேல அஸ்திவாரம் போட்ட ஆளு மக்காங்க. எந்த அளவுக்கு மக்கா இருந்தா மணல் மேல போட்டிருப்பார் பாருங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு யாரு மக்குன்னு? யோ, என்னையா கட்டடம் கட்டுற? கீழே பாரியா மணல். ஆட போயா நீ. உன்ன மாதிரி நான் கட்டுறனே, உன்னை விட மேலாவே கட்டுறனே, தெரியலையா உனக்கு? சில பேருக்கு வீடு கட்டும்போது பக்கத்தில் இருக்கிற வீட்டை விட இவ்வளோ இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா அவங்கள விட இவங்க ஒசத்தி. ஆனா அஸ்திவாரம் பற்றி சில பேர் கவலைப்படாமலே ஒசத்தி கட்டினா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? நம்ம ஊர் ரோடு மாதிரி தான் ஆகும். அப்படி சாரல் வந்தாலே குழிகள் வருகிறது. அதுதான் சூப்பர் நம்ம ஊர்ல. காரணம் அஸ்திவாரம் போட்ட விஷயங்கள் அப்படி இருக்கிறது. கேளுங்க, நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். இதை கேட்க நல்லா இருக்கு. நான் கேட்கிறேன், நட்ட காரியம் விளையலைன்னா தெரிய வருமா வராதா? நட்ட விஷயம் விளையலைன்னா தெரிய வருமா வராதா? ஏன் நட்டது ஒண்ணு விளைஞ்சது ஒண்ணு, நீ எங்கய்யா நீரை ஊத்தனன்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா நட்ட இடத்துல ஊத்தி இருந்தா அது விளைஞ்சிருக்குமேன்னு சண்டை தான் வரும். ஆனா அழிக்கப்பட்ட கிருபை அவ்வளவு அழகா வேலை செய்து ஒருவருக்கொருவர் அப்படியே உற்சாகப்படுத்தி தேற்றி பராமரித்து பண்படுத்தி ஊக்கப்படுத்தி ஊத்தியா தண்ணின்னு சொன்னார் பாவே. ஏன்னா நான் நட்டது விதை. ஹல்லேலூயா. Search for somebody in the crowd who has got the seed. விதை கையில் இருக்கிற ஆளை பிடிங்க. சபையில கதை இருக்கிற ஆளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன கதைங்க பிரதர் உங்க வீட்டுல இப்ப புதுசா? சபையில என்ன கதை சிஸ்டர்? புதுசா ஏதாவது கதை வந்திருக்கா? இந்த கூட்டங்க கதைக்கிறார்கள், கதையை கதைக்கிறார்கள். விதையை வச்சிருக்கிற ஆளை தேடுங்க. உங்களை கர்த்தர் நீர் பாய்ச்ச அழைத்தார் என்றால் விதைக்கிறவர்கள் தான் உங்களுடைய தோழர்கள், தோழிகள். பவுலுக்கு தெரியும் அப்போலோ யாருன்னு, அப்போலோவுக்கு தெரியும் பவுல் யாருன்னு. ஏன்னா இரண்டு பேருக்குமே தெரியும் விளைய செய்கிற தேவன் யாருன்னு. நாம் செய்தேன் என்றால் புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல நட்டவன் நான். என் கூட இருப்பவர் புத்தியுள்ள ஒரு ஊழியக்காரராய் நீர் பாய்ச்சினார். இப்பொழுது விளைய செய்கிற தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறபடினால் விளைவதை பார்ப்போம். அம்மா ஐயா கிருபை இருக்குன்னா வாழ்க்கையில விளையறத பார்க்கணும். நீங்க என்ன விளையுது உங்க வாழ்க்கையில? முள்ளா, நெருஞ்சிலா, வைக்கோலா, புல்லா, இல்லை என்றால் விலையேற பெற்ற கல்லா, பொன்னா, வெள்ளியா,
தரம் வெளிப்படும். ஏனென்றால் தரத்தில் சிறந்தவர் அஸ்திபாரமாயிருக்கிறவர். அவர் மேல் கட்டப்படுகிறது தரமா இல்லையா என்பதை அவரே காட்டுகிறார். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை பார்க்கும் பொழுது நாளானது வெளிப்படுத்தும். ஐயா கவனிங்க, அம்மா கவனிங்க. when the time comes to reward somebody, I will come to know what sort of a building I have built. என்னைக்காவது ரிவார்டு வரும்போது நான் பார்க்க போறேன்னு உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை அல்ல. அதை நட்டு நீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் பொழுதே, தேவனுடைய அஸ்திபாரம் போடப்பட்டு நான் கட்டி கொண்டிருக்கும் பொழுதே, அது எப்படிப்பட்ட கட்டடமாய் எழும்பி கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கும்படியான கண்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். Don't lose your time. என்ன விளையுதுனே தெரியாம உட்கார்ந்து இருப்பீங்களா? You just come and go, come and go. சபைக்கு வந்து போவது வாழ்க்கை என்றால் தரம் என்ன ஆயிற்று? ஏன் வேத பாடக வகுப்பு முக்கியம்? ஏன் ஜெப ஐக்கியம் முக்கியம்? ஏன் சத்தியத்தை கேட்பது மிக முக்கியம்? ஆராதனைக்கே அது இல்லை என்றால் அக்கினி இல்லை. சத்தியத்தை அறியாதவர்கள் ஆராதிக்க முடிவதில்லை. ஏனென்றால் ஆவியிலும் உண்மையிலும் வருவதே ஆராதனை. ஆவியில் உண்மை இருக்க வேண்டும். உண்மையை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. சத்தியம் இல்லாத ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை இல்லை. தேவ பிள்ளையே, விளையிறது என்ன என்றே தெரியாமல் உட்கார்ந்திருக்க முடியுமா? ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுது நஷ்டமா லாபமான்னு தெரியாது. வியாபாரம் பண்ணும்போது என்ன பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு வியாபாரம் செய்யும்போது அது நஷ்டமா லாபமான்னு தெரிய வராது. 10 வருஷம் பண்ணுங்க, நஷ்டாச்சுன்னு கூட தெரியலன்னு சொன்னா நீங்க வியாபாரமே அறியலைங்க. அடே 10 வருஷம் நஷ்டம் இருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் வரும் பொழுது அக்கினியின் சோதனை நம்மை தொடும் பொழுது, இவ்வளோ நாள் கட்டணது வெறும் மரம் வைக்கோல் புல்லான்னு ஒரு ஆள் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, நான் சொல்றேன் அவங்க கட்டணதே என்னன்னு தெரியாம கட்டி இருக்காங்க. வாட் a waste. ஒரு குவாலிட்டி தெரியணுங்க லைஃப்ல. ஒரு பிலீவரா